என்ன எங்க நேரம் 8:30 மணி ஆக போகுது, 8:15 ஆயிடுச்சு. யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நம்பிதான் வந்தேன். நான் வர வழியில கூட சொல்லிட்டு இருந்தேன், மதுரையில இருந்து ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போவோம், நமக்கு கைதட்டவாத ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்லாமல் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் என்பது பெருமகிழ்ச்சி. இங்கே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க, மாணவர்களின் புத்தக வாசிப்பு குறைய காரணம் பாட சுமைகளா சமூக வலைத்தளங்களா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் படிக்கும் போது வாசிச்சு இருக்கிறோம், எங்களை வாசிக்க சொல்லுவாங்க. வகுப்பறைகள்லயே வாத்தியார் என்ன சொல்லுவார்னா, ஒரு தமிழோ ஆங்கிலமோ எடுத்து ஒரு பையனை வாசிக்க சொல்லுவார். மற்றவெல்லாம் அந்த டெக்ஸ்ட் புக்கை வச்சு கவனிச்சுக்கிட்டே வரணும். திடீர்னு ஒருத்தர் அந்த இடத்துல நீ நிறுத்து அப்படின்ட்டு இன்னொருத்தனை நீ இருந்து வாசிக்குவாரு. விட்ட இடத்துல அவன் வாசிக்கணும். அவன் கவனிக்கலைன்னா அவன் எங்க விட்டான்னு இவனுக்கு தெரியாது. அப்படி சொல்லி கொடுத்தாங்க ஒரு காலத்துல. இப்ப அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு வாசிக்கிற பழக்கம்ன்றது இருக்கான்னு தெரியல. இதுல என்னன்னா, வாசிக்கும் போது மொழியின் உச்சரிப்பு சரியாக இருக்கும். ப்ரொனன்சியேஷன் ஆங்கிலத்தில் சொல்றாங்களா, அது சரியா இருக்கும். வாசிக்கிறது சத்தம் போட்டு வாசிக்கலைன்னா, நீங்க கண்ணால மேய்ச்சீங்கன்னா உச்சரிப்புன்றது இல்லாமல் போகும், மொழியினுடைய அழகு கிடைக்காது. அதனால வாசிக்கணும், வகுப்பறைகள்ல அது சொல்லி கொடுக்கணும். ஆசிரியர்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்களும் அதை நினைவூட்டல் செய்யணும். ஆனா மாணவர்கள் இப்போ வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்றைய மைய கருத்து. இதுக்கு என்ன காரணம்? 2 பிரிவா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு, புத்தகம் பாட சுமை பெருகி இருக்கிறது, அவன் பாடத்தையே படிக்க முடியல. இவன் எப்படி வெளியில இருந்து புத்தகம் வாங்கி படிப்பான்? நெல்லையில தண்ணி வந்தது இல்ல, ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருச்சாம்ல. என்னங்க போச்சா இல்லையா? அதுவும் பஸ் ஏறணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? எவ்வளவு நாளைக்கு பஸ் தண்ணி மேல போகும்? ஒரு நாள் பஸ் தண்ணிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டிருக்கு. அவ்வளவு ஏரியாவும் தண்ணியில கிடந்திருக்கு. அல்வா கடையெல்லாம் தண்ணியில மறந்துருக்கு. வந்தே பாரத்தே போலையே, ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று போச்சு. தமிழ்நாட்டுல வந்த 2வது வந்தே பாரத் திருநெல்வேலிக்கு தான் வந்தது. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு தானுங்க. யாராவது ஏறினீங்களே இல்லையா? ஐயா ஏறுறானோ இல்லையோ, முதல்ல போய் பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுக்க. உலகத்துல ட்ரெயின்ல போறதுக்கு படம் எடுக்கிற கோஷ்டி நம்ம கோஷ்டி தான். அந்த காலத்துல தாராபுரம்னு ஒரு நகரம் இருக்கு. நீங்க ஒட்டன்சத்திரம், தாராபுரம், பல்லடம் போற வழியில அந்த ஊரை பத்தி ஒரு பெரிய ஐஏஎஸ், அந்த காலத்து ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்றவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல இருந்து பழனிக்கு போறதுக்கெல்லாம் அந்த காலத்துல சாலைகள் பர்மனன்ட் சாலை இல்ல, மண் ரோடு தான் இருக்குமா. பழனிக்கு போகணும்னு தாராபுரத்துக்காரங்க நிறைய பேருக்கு வாழ்நாள் ஆசையாம், ஆசைப்படுவாங்களாம் தாராபுரத்துல இருந்து பழனிக்கு போகணும்னு. எதுக்குன்னு யாராவது யோசிச்சீங்களா? எதுக்கு? பழனியில போய் முருகனை பார்த்து பஞ்சாமிர்தம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். பழனியில போய் சாமியை பார்க்கணும், முருகப்பெருமானை தரிசிக்கணும்ன்றது நாம நினைக்கலாம். ஆனா தாராபுரத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசையா, பழனியில போனா தான் ட்ரெயினை பார்க்கலாம். எழுதியிருக்காங்க. நிறைய பேர் ட்ரெயினை பார்க்காமலே போயிட்டான். அவெல்லாம் வாழ்க்கையில எதையோ இழந்துட்டான். ட்ரெயினை பார்த்து இப்படி ஒண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏன்னா அந்த காலத்துல நீராவி என்ஜின், அது அங்க வருதுன்னா இங்க சவுண்டு கேட்கும், குச்சு குச்சுன்னு சவுண்டு கேட்கும். நீராவி என்ஜின் வர்றது ஆள் ஏறி போய் பார்த்துட்டான்னா, தாராபுரத்துக்கு அந்த காலத்திலையும் ட்ரெயின் கிடையாது, இப்பவும் ட்ரெயின் கிடையாது. தாராபுரத்து மக்களின் பெரிய ஆசை பழனிக்கு போய் ரயில பார்க்கணும்ன்றதான். இவ்வளவு காலம் கழிச்சு இப்பவும் மக்களுக்கு ஆசை வந்தே பாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுக்கிறது, எடுத்து செல்ஃபி எடுத்து உடனே போட்டுறான்.
இன்று வந்தே பாரத்தில் பயணம் செய்தேன். இதுல யாராவது பயணம் பண்ணீங்களா? யாராவது கூட்டத்துல? நிறைய பேர் கையை தூக்குறீங்க. சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க ஐயா. அவர் சொல்றாரு வசதியா இருக்கு வந்தே பாரத், காசை பார்த்தா நொந்தே பாரத். 2500 ரூபாய் மதுரையில இருந்து அங்க இங்கெல்லாம் 3200 ரூபாய் இருக்கும். ஆனா சீக்கிரம் போகுதுலங்க. சீக்கிரம் போறது காசு கொடுக்கணுமா இல்லையா? விமானத்துல சீக்கிரம் போறது தானே ஜாஸ்தி காசு கொடுக்குறீங்க. உங்களுக்கு வேகமாகவும் போகணும், காசும் கம்மியா இருக்கணுமா? அப்ப பாசஞ்சர்ல போங்க. இன்னைக்கு ஏறி நாளைக்கு போலாம்ல. வந்தே பாரத் வந்து போகிற ஒரு பெருநகரமா நெல்லை மாறிடுச்சு. தமிழரின் அந்த காலத்து அடையாளங்கள் மீதம் இருக்கிற ஆதிச்சநல்லூர் பக்கத்துலதான் இருக்கு. இவ்வளவோ பெருமைகள் இருக்கு. உலகின் மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் பிறந்த வட்டாரம் இந்த வட்டாரம். ரொம்ப அருமையான நெல்லை தமிழ் கொஞ்சுகிற பகுதி இந்த பகுதி. எல்லாத்த விட தாமிரபரணி. அதுல செம்பு கலந்த தண்ணி இருக்கா, பொன் கலந்த தண்ணி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா 70 மைல் மட்டுமே ஓடுகிற ஒரு நதி வற்றாத ஜீவநதியாக இருக்கிறது என்றால் அது நம்ம ஊர் தாமிரபரணி தான். வேறதான் தமிழ்நாட்டின் ஆறுகளை பற்றி பேசுவதற்கு புகுந்த பாரதி காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. அதுல இந்த வைகைக்கும் பொருணைக்கும் ரெண்டு நதிக்கும் மட்டும்தான் தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதினா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கு. எங்கடா தமிழ் இருக்குன்னா ஒண்ணு மதுரையில இருக்கு, இல்லாட்டி நெல்லையில இருக்கு. ஐயா வணக்கம். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னோட வணக்கமும் வாழ்த்துக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் வந்துடுறார். அவர் நினைச்சா யாரையாவது போய் பாருங்கன்னு சொல்லலாம். உயரங்களில் இருப்பவர்கள் எளிமையாக இருப்பதற்கு இவர் ஒரு பெரிய அடையாளம். நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறேன். எல்லா நாளும் வந்துடுறாங்க. வந்து இருந்து அவர் இருக்கிறார்களே ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் டென்ஷன். அவர் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசலாம். அவர் இருக்கும்போது கவனமா பேசணும். இல்லைங்க பெரியவங்க சில இடங்கள்ல நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அதெல்லாம் வேண்டான்றாரு. ஏன்னா அவர் மருத்துவர் ஆச்சு. வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகள். இந்த வர வழியில மிகப்பெரிய எழுத்தாளர்களது படங்களோட அவங்க புத்தகங்கள் வச்சிருந்தாங்க பாருங்க. இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. சமுத்திரம் ஐயா, தோப்பில் முகமது மீரான், கடலோர கிராமத்து கதை. அவரை நான் ஒரே ஒரு முறை சந்திச்சிருக்கிறேன். மதுரைக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களை சந்திக்க வந்தார். பல வருஷம் இருக்கும், 90கள்ல. நல்ல பெரிய உருவம் அவர். அப்பா அவர் அங்கு மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்காக அவரை கூட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏற்றி விட்டார். அப்போ அவரோட பேசிக்கிட்டு போனேன். அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. அப்போ நான் எனக்கு அவரை தெரியும். ஏன்னா அந்த கடலோர கிராமத்தின் கதை நான் படிச்சிருக்கிறேன். அந்த பெரிய மனிதரோடு இருந்தது எனக்கு வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம். மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கு பொது வெளியில அறிமுகம் இருக்காது. ஆனால் அவர்கள் வாழும் காலத்திலும் வாழ்ந்த பிறகும் வாழ்வார்கள் என்பதுதான் எழுத்தாளர்களுக்கு இறைவன் தந்த பெரிய வாய்ப்பு. எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு பார்த்தோன்னே 2 பேர் செல்ஃபி எடுப்பாங்க. உலகத்திலே பெரிய சிரமம் செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்கிறது தான். ஒருத்தர் இந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு போன வாரம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன். கிட்ட வந்து அதை அப்படி வச்சு அதான் போட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக கேமராவை அந்த பக்கம் திருப்பிட்டாரு. அந்த கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வருதுல, திருப்பிட்டாரு. கை நடுங்குது அவருக்கு. பரவாயில்ல எடுங்க அப்படின்னு. அடுத்து அமைக்கிட்டாரு கரெக்டா. அது படம் வராம சுத்துது. உள்ள சுத்துதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள மெமரி இல்ல, சுத்துது. அவர் சொல்றாரு அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்கய்யா. நான் எவ்வளவு நேரம் ஈன்னு நிக்கிறது? இதை விட கொடுமை தான் இருக்கா? இந்த செல்ஃபின்னு ஒண்ணு வந்தது பாருங்க.
பொது இடங்களுக்கு போறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பல நெருக்கடிகள் உண்டு. எங்க போனாலும் செல்ஃபி, ஒரு படம். ஆனா இது எல்லாமே எழுத்தாளர்களுக்கு பெருசா இருக்காது. ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்கள் ஜெயமோகன் சார் மாதிரி, எஸ்ரா மாதிரி, மற்றவங்க எல்லாம் ரொம்ப எளிமையா கூட்டத்தில் ஒருத்தரா போவாங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய படம் எடுப்பாங்க, பிரயோஜனமே கிடையாது. படத்தாலேயும் பிரயோஜனம் கிடையாது. யாராவது எடுத்த செல்ஃபியை பிரிண்ட் போட்டிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு செல்ஃபியை நீங்க யாரோட வேணாலும் எடுங்க, சூப்பர் ஸ்டார் கூட எடுங்க, பிரிண்ட் போட்டிருக்கீங்களா? அந்த செல்ஃபியை திரும்ப நீங்க ஒரு தடவை பார்த்திருக்கீங்களா? என்னத்தை பார்த்தீங்க? ஆனா அந்த மொபைல் மட்டும் தானா பார்த்து ரசிச்சு நொந்துக்கணும். இத்தனை படம் எடுத்து என் மேல வைக்கிறீங்களா? இது எதுக்கு? வாழ்க்கையில என்னென்னவோ தப்பு பண்றோம், அதுல இது ஒண்ணு. ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க, வாசிப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். மாணவர்கள் இன்னைக்கு வேறு வேறு உலகத்துல இருக்கிறாங்க. மாணவர்கள் நிலையை கேட்டா பயமா இருக்கு. எனக்கு சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு டீச்சரா இருக்கு மதுரையில், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. அது 10th 11th சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஒரு பையன் கூப்பிட்டுருக்கான், ராத்திரி 10:30 மணிக்கு கூப்பிட்டுருக்கான். இந்த அம்மா தூங்க போயிருக்கு. மிஸ், நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில் நிக்கிறேன் மிஸ். ஏண்டா 10:30 மணிக்கு மொட்டை மாடியில் நிக்கிறேன், எதுவும் படிக்கிறியான்னு கேட்டிருக்காங்க. இல்ல மிஸ், எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு, கீழே குதிக்கலாமா நினைக்கிறேன். நிஜமா நடந்தது. இது ஏன்டான்னு கேட்டிருக்கு. எங்க வீட்டுல என்னை திட்டுறாங்க மிஸ். நீங்க நல்ல மிஸ், உங்ககிட்ட பேசிட்டு குதிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, தப்பித்தாரு அவன் குதிச்சுட்டான்னு வைங்க, அவன் மொபைல்ல யார்கிட்ட கடைசியா பேசுறான்னு போலீஸ் வந்து உடனே அதுக்கு 4 பேர் போய் அந்த ஆசிரியரை கைது செய், மாவட்ட நிர்வாகமே இப்படி ஆசிரியர் நடமாடலாமான்னு ஒரு 2 பேர் கேமராவோட போயிடுவாங்க. அந்த கேமரா வந்த பிறகு யாரையும் திட்டலாம்னு ஆயிடுச்சு. உட்கார்ந்த இடத்துலயே நான் வந்து யாரை வேணாலும் திட்டலாம், நான் ஒரு வீடியோ போடலாம், யாரும் திட்டலாம். இந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறி இருக்கு. ஏன்னா ஐயா, நான் வேணா உன் வீட்டுல வந்து உன் காலில் விடுறேன், நீ குதிச்சிடாத சாமி, நாளையில இருந்து உனக்கு பாடமே நடத்த மாட்டேன், என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி அவனை ஒரு மாதிரி சமாளிச்சிருக்கு. சொல்றாங்க, வாத்தியார்களுக்கு இருக்கிற நெருக்கடி இருக்கு பாருங்க. இந்த உலகத்திலேயே கஷ்டமான ஒரு வேலை எதுனா ஃபுட்பால் மேட்சுக்கு அம்பையரா இருக்கிறதா. ஏன்னா அவங்க ஓடுற வேகத்துக்கு ஓடணும், அங்க எத்துற மாதிரி இங்க எத்திடுவாங்க. இதுல சில பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அவங்க அடிதடி பண்ணுவாங்க. அதை விட கஷ்டம் எதுனா வாத்தியாரா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. யார் வாத்தியாரா இல்லையா? நீங்க எல்லாம் கை தட்டணும் இல்லையா? அப்படி இல்லையா? எனக்கு தெரிய ஆசிரியர் பணி கஷ்டம் தான். அந்த மாதிரி வகுப்பறை பாடமே இந்த பையனுக்கு கேட்கலையே, இவன் எப்படியா வேற பாடங்களை வாசிப்பா, வேறு புத்தகங்களை வாசிப்பான். வாசிக்கிற பழக்கம் என்பது பாட புத்தகத்தோடு நிற்பதல்ல, அதற்கு தாண்டி வாசிப்பது. என்ன எக்ஸ்ட்ராவா வாசிக்கிறீங்க? அதுலதானே உங்களுக்கு வாசிக்கிற பழக்கமே இருக்கு. அவங்களுக்கு அப்படி வாசிக்கிற பழக்கம் குறைந்ததற்கு காரணம் பாடச்சுமைதான் அப்படின்னு சொல்றதுக்கு டாக்டர் அன்புநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவர் வந்து மதுரையில ஒரு கல்லூரியில பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். கல்லூரி பேராசிரியர். காலேஜில் சொல்லி கொடுத்துருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் சொல்லி கொடுப்பாங்க. கேட்கிறவன் கேட்பான், கேட்காதவன் பேசாம இருப்பான். அது ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் அவர் இருந்தார். நான் படிச்ச கல்லூரி அது. அந்த கல்லூரியில அவர் வகுப்புல லெக்சரர் அப்படின்னா என்னன்னா சொல்லிக்கிட்டே போவார். அதுவும் அந்த கல்லூரியில இங்கிலீஷ்ல மட்டும்தான் சொல்லுவாங்க, தமிழ்ல பேசவே மாட்டாங்க. நல்லா அங்க படிக்கும்போது தினம் அழுதுருக்கேன். அது எங்க வாத்தியார் இருந்தாரு, ஃபென்னு ஒரு ஆசிரியர் இருந்தாரு. முகமெல்லாம் தாடி, அவர் அதுக்குள்ள இத்தினூண்டு வாய் இருக்கும். அதை எப்ப திறக்கிறாரு எப்ப திறக்கலைன்னா யாருக்கும் தெரியாது. முழு இங்கிலீஷ்ல எக்கனாமிக்ஸ் நடத்துவார். கமாடிட்டிஸ்ன்ற சொல்ல நான் அவர் சொல்லிதான் கேட்டேன். என்கிட்ட அப்ப இருந்த லிப்கோ இங்கிலீஷ் டிக்ஷனரி, அதுல கமாடிட்டின்ற சொல்லே கிடையாது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சின்ன புத்தகத்துல இருக்காது.
அழுது இருக்கிறார். ராத்திரி பகலா இப்படி கொள்றாங்களே நம்மள. ஒரு கல்லூரி பேராசிரியர் சொல்றாரு, பாட புத்தக சுமைதான் மாணவர்கள் இன்றைக்கு வாசிக்கிற பழக்கத்தை குறைத்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அவரோட பேசுவதற்கு திரு ராஜ்குமார் அவர் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஆசிரியர், 11th 12th ரெண்டும் இங்கிலீஷ் வாத்தியார். அவர் சந்தோஷமா இருக்கிறதே பட்டிமன்ற மேடையில தான். ஏன்னா இங்க எந்த டென்ஷனும் இல்லை. அவர் பேசி 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அங்க 45 நிமிஷமா, 45 நிமிஷம் கத்தணும். கத்திட்டு ஏதாவது தெரிஞ்சுதாடான்னு போயிட்டு வாங்க சார்றான். அதுவும் இங்கிலீஷ் வாத்தியார் வேறு. தமிழ்ல பேசினாலே பயலுக்கு கேட்க மாட்டாங்க. ராஜபாளையத்தில் இருக்கிறார். ராஜபாளையத்துல இருந்து இங்க வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறாருன்னா நெல்லையில நல்லா கேட்பாங்கன்னு நம்பி வந்திருக்கிறார். கேட்கறது மட்டும் இல்ல, கை தட்டுவாங்கன்னு நினைச்சு வந்திருக்கிறார். இதெல்லாம் நான் ஏன் முன்னாடியே சொல்ல வேண்டி இருக்குன்னா, சில பேர் இப்படியோ உட்கார்ந்து முடிக்க மாட்டாங்க. ஏன்னா இது நேரம் அப்படி. ஒரு 8, 8:30 பரவாயில்ல, 10 மணியை நெருங்கும் போது மக்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். பல சிக்கல் இருக்கு. அதனால அவர் வந்ததன் நோக்கமே என்னன்னா, நெல்லை மக்கள்ல ரசிகர்கள், மிகச்சிறந்த ரசிகர்கள் இருக்கிறது இந்த ஊரு தான் அப்படின்னு நம்பி வந்திருக்கிறார். இதை நீங்க காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். பாடச்சுமைகள் அல்ல, சமூக வலைத்தளங்கள் தான் வாசிக்கும் பழக்கம் நம்மை விட்டு போனதற்கு காரணம்னு சொல்றதுக்கு முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். அவங்க மதுரையில ஒரு கல்லூரியில துணை முதல்வரா இருக்காங்க, வைஸ் பிரின்சிபல். காலேஜில் துணை முதல்வரா இருந்துட்டு பட்டிமன்றம் பேசுறாங்க, நல்ல விஷயம் தானுங்க. முதல்வர்ன்றது ஒரு பெரிய பதவி தானே, அதுவும் துணை முதல்வர் சரியான பதவி. அதையெல்லாம் விட்டுட்டு மேடையில தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் பேச வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் பயல்களை பத்தி. தமிழ் பேராசிரியை நிறைய பேர் இவங்க பிஹெச்டிக்கெல்லாம் பதிஞ்சிருக்காங்க. எம்பில் நிறைய பேர் பதிஞ்சு மேடேறிட்டாங்க. அத்தனை பேரை பத்தி தெரியும். ஒரு புகழ்பெற்ற கல்லூரி செந்தமிழ் கல்லூரின்னு ஒண்ணு மதுரையில இருக்கு. அது தமிழ் சங்கம். என்னையா அது சாப்பாடு போட்டுறீங்களா? நாங்க இங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தா இவ்வளவு கூட்டம் என்ன பண்ணுவோம்? டீ ஏதாவது கொடுங்க ஐயா, இல்லாட்டி ஒரு துண்டை வச்சு மறைஞ்சிட்டு சாப்பிடுறோம். எங்களுக்கு ஒரு டீச்சர் அந்த காலத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு 11 மணிக்கு வடை வரும். பிள்ளைகளா கண்ணை மூடிக்கங்க, டீச்சர் வடை சாப்பிட போறது. அப்பதான் பயிர் அரைக்கண்ணுல பாப்பாங்க, இதே உளுந்த வடடா. மேடையில வச்சு சாப்பிடக்கூடாதியா. நீங்க ஒவ்வொரு நாளும் அங்கே அவ்வளவு நேரம் நின்னோம். அப்ப கொடுத்துருக்கோம்ல, இல்ல போறப்ப பொட்டலும் போட்டு கொடுங்க கொண்டு போறோம். நாங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தா கூட்டத்துல என்ன நினைப்பாங்க பாரு, என்னன்னு முந்திரி பருப்பிங்கிறா பாரு. இவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் முந்திரி பருப்பு. எங்களை பாடா படுத்திடுவீங்கயா. நாங்களே ஏதோ ஓரஞ்சாரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து மேடைகளை வச்சு ஏதோ மிஞ்சி போனா ஒரு டீ கொடுங்க. அது தொண்டையை சூடாக்கிக்கிறதுக்கு தான். அதுவும் சூடா இருந்தா கொடுங்க, இல்லாட்டியே சூடு பண்ணி கொடுங்க. இவ்வளவு பேரை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டோம்னா பாவம். நாங்க அப்புறம் எங்க போய் அதை கழுவுறது? தாமிரபரணியில தான் கழுவணும். அதனால அடுத்து அந்த அணியில திருமதி கவிதா ஜவஹர் அவர் சமூக வலைத்தளங்களே வழை தப்பா இருக்கு, பரவாயில்ல. அவங்க கவிதா ஜவஹர் பேசாத மேடையே கிடையாது. உலகம் சுத்துறாங்க. எல்லா ஊர்லயும் கவிதா ஜவஹர் பேர் தான் இருக்கும். இப்பதான் பிரான்ஸ்ல போய் திருவள்ளுவர் சிலை திறந்து வச்சுட்டு அவரை குளிர்ல விட்டு இவங்க வந்துட்டாங்க. ஓப்பன் ஏர்ல அவர் -40 உட்கார்ந்து இருக்காரு. இவங்க வந்துட்டாங்க. எல்லா ஊர்களுக்கும் போகிற நல்ல படிப்பாளி,
நல்ல மேடைகளை தன்னுடைய வாசிப்பு ஆற்றலால் அழகுபடுத்துகிற ஒரு பேச்சாளர். ரொம்ப பணிவா கூப்பிட்டாரு பாத்தீங்களா? இப்பதான் அங்க வந்தா மைக்கு கிடைச்சது, பயங்கரமா இருக்கிறோம். 4 பேர் தயாரா இருக்காங்க. நீங்க தயாரா இருக்கீங்கன்னா தொடங்கிடலாம். நான் அந்த கவுன்சிலிங்லாம் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட. சார் நீங்க கவுன்சிலிங்லாம் கொடுப்பீங்களாம்ல? ஆமா. என் மகளை கூட்டிட்டு வரணும். நான் இப்ப டைம் இல்லை, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். வரதுக்கு முன்னாடி பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு நீங்க விட்டுட்டு நீங்க வெளியில இருங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். என்ன சார் சொல்றது, காலையில 8 மணிக்கு அந்த முக்குல, எங்க வீட்டு முக்குல வண்டி வரும், பஸ், ஸ்கூல் பஸ் வரும். ஆனா இவன் 7:15 தான் சார் எந்திரிக்கிறான். 7:15 எந்திரிச்சு அவளை புஷ் பண்ணி நான் தள்ளணும் உள்ள. அது போ, வா சீக்கிரம் வா, சாப்பிடு, கூன் கத்தணும். டெய்லி ஒரே சண்டை சார். யூனிஃபார்ம் நான் தான் போட்டு விடணும், வாயில போய் சாப்பாடை வச்சு திணிக்கணும், சடையை பின்னி விடணும் சார். முடியல சார். படுக்கையை கூட எடுத்து வச்சு போக மாட்டேங்கிறா சார். வீட்லயும் ஒரு உதவி கிடையாது. நைட்டு சாயந்தரம் வந்த பிறகு அதுக்கப்புறம் டிவியை பார்க்கறது, அதை பார்க்கறது, இப்படி உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு 11 மணி, அதையும் நான் தான் சார் எல்லாத்தையும் சொல்லி தரணும். ஒரே பிரச்சனையா இருக்கு சார். சரிம்மா கூட்டிட்டு வாங்க, நீங்க எல்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க, நான் பேசுறேன் பாப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகும்போது, பாப்பா எத்தனாவது படிக்குது அப்படின்னு கேட்டேன். 8வது 9வது படிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க 2வது படிக்குது சார் அப்படின்னு. 2வதுலயே இவ்வளவு பிரச்சனையா? பிரச்சனை. அதைத்தான் சொல்ல வந்தீங்க. என்னம்மா அது 2வது படிக்கிற பிள்ளைக்கு, அது பிஞ்சு, சின்ன பிஞ்சுமா, அது பாட்டுக்கு ஓடி விளையாடுற சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும், ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க சார், அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லி அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க சார். 2வது ஹோம்ஒர்க் வேற இருக்கு. 2வது வகுப்புக்கு நல்ல பள்ளிக்கூடம் பாருங்க. இது இந்த பக்கம். சமீபத்தில் இன்னொரு பையனை பார்த்தேன். இங்க ஒரு விளாந்திக்குளம் பக்கத்துல இருந்து வந்தான், +2. காலையில் எத்தனை மணிக்கு போற நீ பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, சார் நாங்க 6:30க்கெல்லாம் போயிடுவேன் சார். 6:30? எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும்? 9 மணிக்கு சார். அப்படின்னு 6:30க்கு போற சார். 7 மணில இருந்து அங்க ஸ்பெஷல் கிளாஸ் சார். சரி, சாயந்தரம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர? சீக்கிரமா வந்துருவீல்ல? இல்ல சார், அது 7 மணிக்கு தான் சார் விடுவாங்க. பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு விடும்? 4:30க்கெல்லாம் விட்டுரும் சார். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ். பாடம் திணிக்கப்படுகின்றது, மீண்டும் மீண்டும் சுமையாக ஏற்றப்படுகின்றது. இந்த பாட சுமை இருக்குல்ல, உள்ள ஏற்படுத்தீங்களா? உள்ள இது இயல்பாக வர வேண்டியது. வாசித்தல் என்பது சுவாசித்தலை போல இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு இடத்திலே எந்த ஒரு விஷயம் திணிக்கப்படுகின்றதோ, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், திணிக்கப்படும் எந்த விஷயமும் வெறுக்கப்படும். இந்த எதிர்கட்சியில் இருக்கவங்க பேசுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க, சமூக வலைத்தளங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஏங்க அங்க ஓடுறான்? எதுக்கு அங்க போறான்? பாடத்தின் இந்த சுமையினால், இந்த திணிப்பினால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த வெறுப்பு, அதனால் அங்கே இங்கேயும் படிக்க கூடாது. இது ஐயா சொன்ன மாதிரி, நடுவர் ஐயா சொன்னது போல, இன்று கணினியிலும் செல்போனிலும் அனைத்து பாடங்களும் அனைத்தும் வருகின்றன. ஆனால் அங்கேயும் அவன் வாசிக்க வேண்டும். ஆனால் இந்த வாசித்தல் அவனுக்கு திணிக்கப்பட்டதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெறுப்பினாலே அவன் ஏதாவது ஒரு வழி தேடி ஓடுகின்றான். அங்கேயும் பாருங்க, ரீலுங்கிறாங்க. அதையும் ஒரு செகண்டுக்கு மேல தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்துருச்சு. எதிலுமே கவனம் செலுத்தி ஆழ்ந்து படிப்பதற்கான அந்த சூழ்நிலை இல்லை. அதனால் நாம் இப்ப திரும்ப நிறைய நாம் பார்க்கிறோம். ஐயா வந்து இங்கிலீஷ் வாத்தியாரு. ஒரு நிமிஷம் முடிச்ச பேசுங்க. அதாவது இங்கிலீஷ் வாத்தியார் 3வது வகுப்புல இருந்து இங்கிலீஷ் சொல்லி தராங்க. ஆனா பல இடங்கள்ல 1 மாதத்தில் ஆங்கில பாஷையை கற்றுக்கொள்ளலாம்னு போடுறாங்க. இவ்வளவு நாள் படிக்கிறீங்க, என்னடா அது, அவனால பேச முடியல, 1 மாசத்துல உனக்கு சொல்லி தரேங்கிறாங்களே, இது என்ன? அப்ப இது தேவையற்ற சுமைதானே. தேவையில்லாம அப்ப எதை நாம் சொல்லி தருகின்றோம்? ஐயா சொன்னாங்க எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு.
என்கிட்ட நான் கல்லூரியில் இருக்கும்போது ஒரு எலக்டிவ் கிளாஸ் நடக்கும். அதில் எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க அதில். அப்போ நான் ஒரு நாள் அது ஒரு பொதுவான சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும் பொழுது டிமாண்ட் என்று சொன்னேன். முன்னாடி இந்த பையன் அதில் நோட்ஸ் எடுக்கிறான். எடுக்கும் பொழுது டிமாண்ட் அப்படின்னு போட்டான் ஸ்பெல்லிங். கடைசி 2 இடத்துல டி வரணும், இவன் கடைசி டியை டீன்னு போட்டான். டிமாண்ட் அப்படின்னு போட்டான். அது டி இல்லப்பா, இல்ல டி இல்லப்பா, டி போடுப்பா அப்படின்னு. இவன் முதல்ல இருக்க டி அடிச்சுட்டு டி போட்டான், டிமாண்ட் போட்டான். உங்களுக்கு ஏபிசிடி நமக்கு சொல்லித்தர ஏபிசிடி டி அந்த டி போடுறான் 2 இடத்துலையும் அப்படின்னு. அவன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இதை சிம்பிளா சொல்லிருக்கலாம்ல சார் அப்படின்னு. எப்படா சிம்பிளா சொல்றது எனக்கு தெரியலடா, எப்படி சிம்பிளா சொல்றது சார்? அது குண்டு டீ குச்சி டீன்னு சொல்லிருக்கலாம்ல சார். ஓ, குண்டு டீ குச்சி டீ அப்படின்னா இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையா. அப்ப வட்டே இங்கடா படிச்சு குண்டு டீ குச்சி டீ எல்லாம் படிக்கிறியே பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான், சார் நான் இங்கிலீஷ் மீடியத்துல தான் சார் படிச்சு வந்தேன். நான் சொல்ல விரும்புவது, நாம் எவ்வளவோ பாடச்சுமைகளை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே கற்றல் நடக்கிறதா, வாசித்தல் நடக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு காரணம் பாடச்சுமைதான். அந்த பாடமானது எளிமையாக்கப்படும் பொழுது, ஐயா சொன்னார் முன்னாடி எங்களுக்கு தமிழ்ல ஆசிரியர் பற்றி எல்லாம் சொன்னார்ல, அப்ப எங்களுடைய காலங்களிலே இருந்த ஆசிரியர்கள் தமிழ் நடத்துகின்றார்கள் என்றாலே அது வழக்குரை காதையாக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரத்திலே அப்படியே அவங்க ஃப்ளோ இருக்குங்க. தேடா மண்ணா செப்புவதுடைய நெல்லறு சிறப்பின் இவைய விளையப்ப அப்படின்னு அப்படி போகும் பாருங்க. அப்படி நமக்கு அடுத்த நாள் எந்திரிச்சு இதெல்லாம் படிக்கணும்டா அப்படின்னு ஒரு ஆவல் வரும். இன்னைக்கு ஆசிரியர்களை குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு பணிச்சுமை. அங்கே இங்க மாணவர்களுக்கு பாடச்சுமை. ஒட்டுமொத்தத்தில் இந்த 2 சுமையும் சேர்ந்து வாசித்தலை அறவே அழித்து விடுகின்றது. இதுதான் உண்மை. அதனால் தான் அவர்கள் வாசித்தலை வாசிக்க முடியாமல் போகின்றது என்று சொல்லி ஜான் கூட்டன்பெர்க் என்பவர் அச்சு எந்திரம் கண்டுபிடித்த பிறகுதான், 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வாசிப்பது என்பது வந்தது புத்தக வடிவில். அப்புறம்தான் புத்தகங்கள் அச்சானது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு சிரமம் இருந்தா என்னையா பாருங்க. 2ஆம் கிளாஸ் பயலுக்கு ப்ராஜெக்ட் ஆகல, அவனுக்கு கத்திரிக்காய் செஞ்சு கொண்டு வர சொல்றாங்க. எதுல? தெர்மோகோல்ல கத்திரிக்காய் மாதிரி செஞ்சு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு காம்பு ஒட்டி கொண்டு வரணுமா. நான் சொன்னேன், நிஜ கத்திரிக்காய் கொண்டு போக்கடா, பிரச்சனையே இல்லைன்னு. மூஞ்சில எரிஞ்சிருவாங்க எங்க மிஸ்ன்றாங்க. யாருக்கு என்ன கொடுக்கறதுனே தெரிய வேண்டாமா? கற்றல் என்பது விளையாட்டாக இருக்க வேண்டும். அது மல்லுக்கட்டாக இருக்கிறது. இன்னைக்கு அவன் அதை படிக்கவே விரும்பல, திணிக்கிறீங்க, அவன் ஓடுறான்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னது ஏதாவது தேர்ச்சா? நீங்க தாங்க சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப ரிசர்வ்டா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஏசி விமானத்துல எல்லாம் பயணம் பண்றவங்க இப்படி திரும்பி பார்த்து திரும்பிக்குவாங்க. இப்ப பயணம் பண்ணிப்பாங்களே, அதாவது காஸ்ட்லி டிக்கெட்ல பயணம் பண்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஏசினா அதுல 10 பேர் தான் இருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே இப்படி பார்ப்பாரு, அவ்வளவுதான். ஸ்லீப்பர் கிளாஸ்ல ஏறுங்க, அப்புறம் என்னைய விடுங்க. எந்த ஊர் போறீங்க? கோயம்புத்தூரா? ஏன் மகன் அங்கதான் இருக்கா, இப்பதான் கட்டி கொடுத்தேன். 100 பவுன் கேட்டேன். 100 பவுன் மாப்பிள்ள, உங்களுக்கு பிள்ளை இருக்கு, கட்டி கொடுத்துறீங்க, காலகாலத்துல கட்டி கொடுங்க. ஏன்னா அந்த காலத்துல எவனையும் நம்ப முடியல. இவர் செட்டில் ஆயிட்டாராம். திருநெல்வேலி ஸ்டேஷனை தாண்டும்போது இங்கிட்டு கதையும் சொல்லிடுவாங்க. ஆனா அந்த விமானத்துல ஃபர்ஸ்ட் ஏசியில உட்காந்து பாருங்க, 2 நாள் பயணம் பண்ணாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அப்படியே தவம் பண்றது என்னன்னு அங்க கண்டுபிடிக்கிறாங்க. யோக நிலையம், ஊருக்கு உழைத்திடல் யோகம் தான் பாரதி. இது ஒரு யோகம், ஊரோட ஒட்டாம இருக்கிற யோகம். வெளிநாடுகள்ல தான் அப்படி இருக்கு. இன்னைக்கு தமிழ் இந்துல ஒரு கட்டுரை வந்திருக்கு.
ஒரு நல்ல பத்திரிகை, அது வாய்ப்பு இருந்தா வாசிங்க. தஞ்சாவூர் கவிராயர்னு ஒருத்தர் எழுதுவார், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கட்டுரைகள். இன்னைக்கு அவர் இந்தியர்களை பத்தி ஒரு சுவிட்சர்லாந்து பெண்மணி சொன்னதை ஒன்று எழுதியிருக்கிறார். 25 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்த ஒருத்தர், சுவிட்சர்லாந்துல இருந்து வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா எப்படி இருக்கிறதுன்னு, ஒரே சத்தமா இருக்குன்னு. அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, உங்க ஊருக்காரங்கிட்ட இருந்து மயக்கப்படுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த கூட்டத்துல போய் நொந்துச்சோ தெரியல, எங்க போனாலும் சத்தமா பேசுறாங்க. இது உண்மைங்க. நீங்க வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணீங்கன்னா பக்கத்திலேயே உட்காந்து மொபைல் பேசுவான், நமக்கு என்ன பேசுறானே தெரியாது. சிங்கப்பூர்ல எல்லாம் அதுதான், ஜப்பான்ல அதுதான், எங்கேயுமே கேட்காது. இன்னொன்னு இருக்கு, வெளிநாட்டுல நீங்க மொபைல் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க, வெளிநாட்டு மொபைல் இருக்குல்ல, இப்ப போய் ஒரு மொபைல் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஊர்ல அது அடிச்சதுன்னா சத்தமே கேட்காது. ஏன்னா அவன் ஊர்ல சத்தம் கம்மியா வச்சிருப்பான். மொபைல் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல வாங்குற டிவியே நம்ம வீட்டுல வச்சீங்கன்னா சத்தம் கம்மியா தான் இருக்கும். அவன் ஊர்ல சத்தம்ன்றது கம்மி. நம்ம ஊர்ல சத்தத்தை ஏத்துனாத்தான் 7 வீட்டுக்கு கேட்கணும்டே, அப்பதானே 1 ரூபாயும் உறங்க கூடாது. அந்த நிலையில இருக்கு. இத்தனையும் இருக்கிற இந்த உலகத்துல மாணவர்களுக்கு பெரும் சுமை இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருக்கிறார். ஒரு பேராசிரியர் வகுப்பு நடத்துற மாதிரி பேசினார். கரெக்டாங்க? நீங்க தூங்கப்படாதுங்க, நான் போற வரைக்கும் நான் ஏதோ எங்கேயோ வந்திருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு மக்களோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். இது ஒரு லைவ் வயர் மாதிரி. பட்டிமன்றங்களுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா, இங்க எந்த நேரமும் மக்கள் தொடர்புலயே இருக்கணும், சிரிக்கணும், ரசிக்கணும், கைதட்டணும். இல்லாட்டி மீட்டிங் அப்படியே டல்லாயிடும். வெளியில இருக்கிறாங்க வெள்ளனே கிளம்பி போயிடும். இங்க இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு, எங்க கையில கிடையாது. இப்ப கணவனா மனைவியா குடும்பமா அதுவானா ஜாலியா பேசுவாங்க, அது கூட்டமும் ரொம்ப ரசிக்கும். இது கொஞ்சம் சீரியஸான டாபிக், நீங்க தான் அதுல உற்சாகமா இருக்கணும். இருப்பீங்களா ஐயா? ஓட்டு கேட்கிற மாதிரி நீ ஆக்கிட்டீங்க. இப்போ இதெல்லாம் சரி பண்றதுக்கு துணை முதல்வர் வாங்கம்மா. நெல்லைன்னு சொன்னாலே நெஞ்சம் இனிக்கும், நெய் மணக்கும் அல்வா உடனே கிடைக்கும். போறப்ப வாங்கி தருவாங்கம்மா. ஆமா, இட்லின்னு சொன்னா விஞ்சை விலாஸ், அல்வான்னு சொன்னா இருட்டு கடை, ஜவுளிக்கு ஆரம் கேவி, ஆடி தள்ளுபடிக்கு போத்தீஸ், குளிக்க குறுக்கு துறை. விளம்பரம் அதெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லிட்டு. ஆமா, குளிக்கிறதுக்கு குறுக்கு துறை, கும்பிடுறதுக்கு சாலை குமாரசுவாமி. இப்படி எல்லா பக்கத்து சிறப்புகளையும் தன் ஒருங்கே வைத்திருக்கக்கூடிய பூமி நெல்லை பூமி. நடுவர் அவர்களே, சின்ன பிள்ளைகளை பாருங்களேன், சின்ன பிள்ளைகள் கையில அது சாப்பிட மாட்டேங்குதுன்னா பெரியவங்க தான் அதுக்கும் காரணம். நம்ம தான், அம்மா தான். அப்படி சொல்லுங்க. சின்ன வயசுல அம்மா தான் காரணம் சொல்லுங்க. அப்பாவும் தான். அப்பா என்னைக்கு சோறு ஊட்டினாரு? சோறு ஊட்ட மாட்டாரு. கொஞ்ச நேரம் பாத்துக்கோன்னு விட்டுட்டு போனா அப்படிடா மொபைல்ல விளையாடுன்னு அவர் என்னத்தையா பாத்துட்டு. அவன் எவ்வளவு நேரம் அவரே பாத்துக்கிட்டு. 2 பேரும் தான். பெரியவர்கள் தான் கெடுக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல தாய் பிள்ளை சாப்பிடலைன்னா வெளியே கொண்டு வந்து காக்கா பாரு, குருவி பாரு, நிலா பாருன்னு பார்த்து ஒண்ணையா காட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவா. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு மொபைல கையில கொடுத்தா போதும், அது பாட்டுல பாத்துக்கிட்டு இருக்கு. ஒரு அண்டா சோத்த ஒன்னா உள்ள அமைக்கிறாங்க, பிள்ளைக்கு சாப்பிட வச்சிடறாங்க. அப்படின்னா அப்ப ஆரம்பத்திலேயே கொடுத்து பழக்கிற பழக்கம் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கிற பிறகு, பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு அவனுக்கு புத்தகத்துல படிக்கிறத விட இந்த மின்னணு சாதனங்கள்ல பாக்குறது தான் அவனுக்கு பிடிக்குது. நீங்க ஒரு புத்தகத்துல ஒரு பேப்பர்ல வந்திருக்க செய்தி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கீல, எங்க பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு சின்ன பையன் அது எப்படி விரிக்கிறான் ஐயா, புத்தகத்துல பேப்பர்ல வந்திருக்கிற ஒரு படத்தை எப்படி விரிக்குது கைய வச்சு. என்னன்னு கேட்டா ஜூம் பண்றேங்கிறான். அவன் பழக்கத்தை பாத்தீங்களா? மொபைல் அப்படியே பார்த்து பார்த்து பழகின பழக்கத்துக்கு பேப்பர்லயோ எதுல வந்தாலும் உடனே அப்படியே விரிச்சு பாக்குறது. அப்படி ஒரு பழக்கம் அவனுக்கு வந்துருச்சு. நடுவர் அவர்களே, அதனால்தான் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் நோமோபோபியா என்று ஒரு நோய் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நோமோபோபியாவா, அதனுடைய விரிவு நோ மொபைல் போபியா. அப்படி இருக்கா, அடிக்கடி அதை எடுத்து எடுத்து பாக்குறான்.
கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்க கூடாது. டக்குனு இவர் போன் எடுத்து பாப்பாரு. என்ன இவருக்கு என்ன போன் அம்பானிட்ட இருந்தா வரப்போகுது? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பையில இருந்து எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது போன் வரல, தனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வரலைன்னா அவனுக்கு மனசளவுல ஒரு நோய் வருது. யாருமே நம்மளை கூப்பிடல, யாருமே மெசேஜ் போடல என்று நினைக்கின்ற ஒரு நோய் வருகிறதாம். அதைத்தான் சொல்றான் நோமோபோபியா என்று ஒரு நோய், மனநோயாக இன்றைக்கு இளைஞர்களை பாதித்து இருக்கிறது என்றால் ஒரு பயம். பயம், எல்லாரும் நம்மள மறந்துட்டாங்களோன்னு நினைக்கிற அந்த பயம், அதுவே ஒரு மனவியாதியாக இன்றைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நடுவர் அவர்களே, பேப்பர் செய்தித்தாள்கள் இவற்றில் வருகின்ற செய்திகள் இருக்கு இல்லையா, செய்தித்தாள்களுக்கும் இதழ்களுக்கும் மாற்றாக மின்னணு ஊடகங்கள் ஒருபோதும் வர முடியாது. ஏன்னா அதுல உண்மைத்தன்மைகள் குறைவாக இருக்கும். எந்த காலத்திலயோ உள்ள நடிகையா இருப்பா, இவன் பெருசா கொட்டை எழுத்துல வாட்ஸ்அப்ல போட்டிருப்பான், பிரபல நடிகை தற்கொலைன்னு போடுவான். உடனே இவன் அடிச்சு பிடிச்சு உள்ள போய் தேடி போவான். அது எந்த காலத்திலயோ உள்ள ஏதோ ஒரு சின்ன வேஷத்துல நடிச்சாலா இருக்கும். அப்படியே படபடப்புல இன்றைய உலகத்தை ஒரு சூழலில், ஒரு மோசமான சூழல்ல உருவாக்கி கொண்டு இருக்கிறது இந்த இணைய தளங்களாகத்தான் இருக்கிறது. ரொம்ப அழகா சொன்னாங்க, நமக்கு மட்டும் வாசிப்பு தேவைன்னு இல்லையா, இறைவனே வாசிப்பை விரும்புகிறான் என்று அற்புதமா சொன்னாங்க. எப்படி? கடைசி காலத்துல, கடை ஊழி காலத்தில் வரும் தனிமை தீர்ப்பதற்கு, கடை ஊழி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்தின் உடையான் உன் திருவாசகத்தின் ஒரு பிரதி கருதியதே என்று மனோன்மணியில சொல்லியிருக்காங்களாம். என்ன அர்த்தமா? சிவபெருமான் கடைசி காலத்தில், இந்த உலகமே அழிந்து போன காலத்தில், திரும்ப படைக்கும் முன்னால் இருக்கிற அந்த தனிமைப்பட்ட நேரத்தில் தன் தனிமைக்கு துணையாக திருவாசகத்தின் ஒரு பிரதியை வைத்து படித்துக் கொண்டிருப்பாராம். அப்ப கடவுளுக்கே வாசிப்பு என்பது அவசியம் என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் மாணவர்கள் தங்கள் வாசிப்பு பழக்கத்தில் இருந்து தள்ளி போவதற்கு இந்த வலைத்தளங்கள் தான் காரணமாக இருக்கின்றன. ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவர் படிக்கின்ற காலத்தில், அவர் திருச்சியில படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருடைய ஆர்வத்தையும் திறமையும் பார்த்து அவருடைய கல்லூரி பிரின்சிபல் அவருக்கு ஒரு புத்தகம் பரிசா கொடுக்கிறார். இந்த புக்கை எப்பவும் நீ படி, உனக்கு நல்லது நடக்கும்னு கொடுத்துருக்காரு. நல்ல புத்தகம், அறிவியல் சம்பந்தமான புத்தகம். அதை படிச்சுக்கிட்டே இருப்பாரு எப்பவும் இவரு. அந்த நேரத்துல தனுஷ்கோடியில புயல் மழை வந்த நேரம், இந்த செய்தி கேட்ட உடனே இவர் பதறாரு. ஏன்னா நம்ம குடும்பம் என்ன ஆச்சோ தெரியலையே, நம்ம அம்மா அப்பா ராமேஸ்வரத்துல இருக்காங்க, அங்க வெள்ளம் பாதிப்பு வந்து என்ன ஆச்சோ தெரியலையேன்னு தவிக்கிறார் கலாம். ஆனா போய் பாக்குறதுக்கு கையில காசு இல்லை இவர்கிட்ட. ட்ரெயினே பஸ்லயே போகணும் இல்லையா, காசு இல்ல. எல்லா நண்பர்கள்ட்டையும் கேட்டு பாக்குறாரு, ஒருத்தட்டு இல்ல. உடனே பார்த்தாரு, அவர் கையில இருந்த விலை மதிப்பில்லாத பொருள் அந்த புத்தகம் மட்டும்தான், மனசே இல்ல. ஆனாலும் தன்னுடைய தந்தை தாய் என்ன ஆனாங்கன்னு தெரியணுமேங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை கொண்டுட்டு ஓடிய போய் ஒரு பழைய புத்தக கடையில, அண்ணே இதை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் இப்படி ஊர்ல போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்றாரு. என்ன விஷயம்னு அவர் கேட்டுட்டு வாங்கி பார்த்தா அதுல முதல் பக்கத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு முதல்வர். உடனே அந்த பழைய புத்தகக்காரர் சொன்னாராம், தம்பி இது ரொம்ப பெரிய புத்தகமா இருக்கு, நல்ல புத்தகமா தெரியுது, நீ நல்லா படிக்கிற பையன்னு உனக்கு கொடுத்திருக்காரு, உனக்கு அவசரத்துக்கு நான் ஒரு 300 ரூபாய் பணம் தரேன், நீ போய் ஊர்ல பார்த்துட்டு வந்து உன் கையில பணம் வரும்போது அதை கொடுத்து விட்டு இந்த புத்தகத்தை மீட்டுக்கொள், நான் அது வரைக்கும் நான் யாருக்கிட்டே விற்க மாட்டேன், அதை நீயே பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அதை கொண்டுட்டு போய் அப்பாவெல்லாம் பார்த்து பணம் வாங்கிட்டு வந்து அதை கொடுத்து மீண்டும் அந்த புத்தகத்தை திருப்பி பெற்று அதை படித்து வாசித்து பலன் பெற்றார். அந்த புத்தகம் தான் நான் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆவதற்கான காரணம். அதன் பெயர் வெலாசிட்டி என்ற புத்தகம் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கின்றார். அப்போ ஒரு மனிதரின் மிகப்பெரிய வெற்றிக்கும் சாதனைக்கும் வாசிப்பு பழக்கங்கள் காரணமாக இருக்கிறது. கிரிக்கெட்டில் மிகப்பெரிய சாதனை படைத்த விராட் கோலி அவர் சொல்றார், ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி என்ற அந்த புஸ்தகம் தான் என்னை ஒரு சாதனை மனிதராக உருவாக்கியது என்று சொல்கிறார். என்றால் வாசிப்பு பழக்கம் தான் சாதனை படைப்பவர்களை உருவாக்க முடியும். ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைக்காதீங்க, ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கு போதும், அதுதான் வெற்றின்னு சொல்லி காட்டணும். பேஸ்புக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத, நண்பர்களோடு பேஸோட பேஸ் பார்த்து பழகு, அதுதான் முக்கியம்னு சொல்லி கொடுங்க. நீங்களும் சொல்லி கொடுங்க. ஆமா, நாங்களும் தான். வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் வைக்க போறோம்ங்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில என்ன ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வர போறோம்ங்கிறது தான் முக்கியம்.
எனக்கு தெரியும் அந்த கதையில அப்துல் கலாம் ஐயா பரிசு வாங்கிய புத்தகம் அது. அதை அவர் அடகு வச்சது மூர் மார்க்கெட்னு சென்னையில் இருந்தது, இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தது. அந்த மூர் மார்க்கெட்ல பழைய புத்தக கடை இருந்தது. அதுல ஒரு பழைய புத்தக கடையில போய் அதை விற்க போனார். அந்த புத்தக கடைக்காரர் அதை பார்த்துட்டு அதுல முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஏதோ ஒட்டி இருந்திருக்கு, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு இதையேப்பா கொடுக்குற, இவர் சொல்லியிருக்காரு எங்க அப்பா அம்மாலாம் புயல்ல கிடக்காங்க, நான் உனக்கு கடனா தர்றேன், இந்த புத்தகத்தை வச்சுக்கிறேன், நீ போயிட்டு வந்து மீட்டுக்கொள் அப்படின்னு சொன்னார். அந்த நிகழ்ச்சியை ஞாபகமா சொல்லி ஆப்புதான் அவனுக்கு பிரச்சனை, என்னென்ன ஆப்பு இருக்கோ அத்தனையும் வச்சிருக்காங்க, அது அவனுக்கே வச்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் பால்யத்தை தொலைத்த பட்டாம்பூச்சிகள்னு ஒரு வரி சொன்னாங்க பாருங்க, ரொம்ப கவித்துவமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பாடச்சுமை இன்னைக்கு மட்டும்தானே இருக்கு. உங்க தாத்தா படிக்கும் போது சந்தோஷமா படிச்சாரு, ஒரு பாடம் வச்சிருக்காங்க அப்படிதானே அவர் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா பாடச்சுமை எல்லா காலத்திலும் தான் இருந்தது. ஆனா அன்னைக்கு இல்லாத ஒண்ணு இன்னைக்கு வந்திருக்கிற அது வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள், இதெல்லாம் தான். ஒவ்வொரு புத்தகமும் தலையண மாதிரி இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கு. ஒவ்வொரு பாடத்திலையும் 2-3 வால்யூம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து பசங்க ஷாக் ஆகுறானோ இல்லையோ, வாத்தியாருக்கு ஷாக் ஆயிருக்கு. ஏன்னா அவர் படிச்சுட்டுல சொல்லி கொடுக்கணும், இல்ல படிக்கணுங்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு. இந்த காலத்துக்குள்ளால சிலபஸ முடிக்கணும், அவனை படிக்க வைக்கணும், அவனை டெஸ்டுக்கு தயார் பண்ணணும். இந்த சிக்கல் இருக்கும் போது லைப்ரரிக்கு போடா, புத்தகத்தை எடுடா, ரேவதி மேடம் சொல்லியிருக்காங்கடா, துணை முதல்வர் சொல்லியிருக்காங்கடா, அவன் என்ன சொல்லுவான்? அருவாவோட வருவான். வேணாயா, ஏகப்பட்ட அருவா வந்துருச்சு இல்லங்க, சிக்கல் இருக்குங்க. அதத்தான் நாங்க பேச வந்திருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க? உங்க தாத்தா காலத்துல பாடச்சுமை இல்லையா, உங்க காலத்துல இல்லையா? நான் எங்க தாத்தா காலம் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் படிக்கிற காலத்துல எல்லாம் புத்தகங்கள் இந்த அளவுக்கு சுமையா இல்ல. இந்த அளவுக்கு பசங்களை நாம படின்னு தொந்தரவு பண்ணல. அந்த காலத்தில் பாடத்தை நடத்தியவர்களும் ரசித்து நடத்தினார்கள், மாணவர்கள் ருசித்து கேட்டார்கள். நீங்க கரும்ப கடிச்சு சுவைச்சு அதனுடைய அந்த இனிமை உள்ள போகும்போது ஒரு சுவை தெரியும்ல, அது மாதிரி பாடம் நடத்துறவங்களும் ரசிச்சு சொன்னாங்க, பசங்களும் இனிமையா கேட்டான். இப்ப லேகியம் விழுங்குறது மாதிரி விழுங்க வைக்கிறோம், அவன் வாந்தி எடுக்கிறான் எக்ஸாம் பேப்பர்ல நடக்குது. இதற்கு தான் நாங்க சொல்லியாச்சுன்னா, நீங்க வேற சினிமா லவ் டுடே எல்லாம் சொல்லலாமா? உங்க வயசுக்கு இத பாக்கலாமா? இல்ல எந்த வயசுக்கு பாக்கலாம். இல்ல இல்ல நான் பாக்கலாம், என் வயசுக்கு நான் பாக்கலாம். நடுவர் அவர்களே, மாணவர்கள் வலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள். பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், அந்த இதெல்லாம் நீங்க அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. ஆனா மாணவர்களை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு வலைப்பின்னல் இருக்குது, அதை பற்றி தான் பேச போறேன். பாடத்திட்டம், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இன்றைக்கு இருக்கிற கல்வி சூழல், வேலை வாய்ப்பு சந்தை, வேலை வாய்ப்பு சந்தைக்கு மாணவர்களை நாம தயார்படுத்துகிறோம். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு வலைப்பின்னல். இந்த வலைப்பின்னலில் சிக்கி எங்கள் மாணவர்கள் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொன்னார், புத்தகங்களே சமர்த்தாயிருங்கள், எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள். எவ்வளவு இருக்கு பாருங்க, சிக்கல் அதானே இருக்கு. இதுல வந்துட்டு பசங்க யூடியூப் பாக்குறான், யூடியூப் பாக்குறது உங்களுக்கு தூரத்துல இருந்து பாக்குறது நீங்க பாக்குறது மாதிரியே இருக்கும். ஆனா எங்க மாணவர்கள் யூடியூப் பாக்குறது எதுக்கு பாக்குறான்னு தெரியுமா? ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் யூடியூப் லிங்க் இருக்கு. முடிஞ்சா உங்க பிள்ளைகளோட புக்கை எடுத்து பாருங்க. நீங்க துணை முதல்வர் ஆயிட்டீங்க, புத்தகத்தும் பாக்குறது இல்ல, அதுக்குதான் பாக்குறேன். ஆமா, லவ் டுடே பாத்துட்டு வந்தாச்சுன்னா அப்படிதான் இருக்கும். புத்தகத்துக்கு ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கும் ஆசிரியர்கள் இருக்கீங்க, ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் QR கோடு இருக்கு. ICT கார்னர்னு வச்சிருக்கோம். தமிழக கல்வித்துறையினுடைய மிகச்சிறந்த திட்டங்களில் இதுவும் ஒன்று. அதுல என்ன ஆயிருக்கு, முன்னாடி எல்லாம் நாம் படிக்கும் போது
பாடத்துல சந்தேகம் இருந்துச்சுன்னா யாராவது படிச்சவங்க இருக்கிறாங்களான்னு சந்தேகம் கேட்கறதுக்கு தேடி போவோம். அந்த காலத்துல போன் வசதி கூட இல்ல, தேடி போவோம். இப்ப எதுவுமே இல்ல. வகுப்புல நீங்க நடத்துறது புரியலன்னா கூட அவன் வீட்டுல வந்து அந்த QR கோட ஸ்கேன் பண்ணி அந்த லிங்குக்குள்ள போயாச்சுன்னா பாடம் விளக்கமாக அதில் இருக்கிறது. அதுக்காகத்தான் அவன் யுக்தி பாக்குறான். உங்களுக்கு லவ் டுடே கண்ணுக்கு தெரியுது. ஒழுங்கா வகுப்புல கவனிச்சிருந்தா QR கூட பார்க்க வேண்டியது இருக்குங்களா? இல்ல கவனி நடுவர் அவர்களே, நான் அதை இப்படி யோசிக்கிறேன். எல்லாராலையும் உடனடியா அதை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. மாணவர்கள் மீத்திறன் மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆவரேஜ் இருக்கிறாங்க, பிலோ ஆவரேஜ் இருக்காங்க. பெரிய அறிவாளிகள் உடனடியா கேட்டுருவாங்க. கவிதா மேடம் மாதிரி புத்திசாலின்னா ஓகே. என்ன மாதிரி சாதாரண ஆட்களுக்கு யூடியூப் தான் பார்க்கணும். நீங்க QR கோடு தான். QR கோடு தான். அது சரியா இல்ல, வேற வழி இல்லைங்க. அவன் அதுக்குள்ள போய் படிக்கிறான். என் நேரமும் கூகுள்ல சர்ச் பண்றானே, அவனை ஏன் பின்னாடி போறீங்க? நீங்க இதுல பாக்குறதே செல்போன்லயே என்னமா படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? பக்கத்து வீட்டு பொம்பளை பிள்ளையும் சேர்த்து கெடுத்திருக்கு பாருங்க. அதையும் நீங்க எல்லாரும் பண்ணி பார்க்க சொன்னீங்களா? இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. அவன் கூகுள்ல என்ன பண்றான் தெரியுமா? அசைன்மென்ட்க்கான மெட்டீரியல் கலெக்ட் பண்றான். எனக்கு என்னன்னு தெரியல. எங்க மாணவர்கள் கேட்கிறான், சார் இந்த அசைன்மென்ட் கண்டுபிடிச்சது யாரு சார்? இது கூட்டிட்டு வாங்க சார். முடியல சார். ஒவ்வொரு பாடத்துக்கு அசைன்மென்ட், அதை வச்சுதான் இன்டர்னல் அசஸ்மெண்டே இருக்குதுல்ல, மார்க் இருக்குது. அப்ப எழுதி சப்மிட் பண்ணணும். எங்க பிள்ளைகள் கூகுள்ல தேடி அதை எடுக்கிறான். நான் பிள்ளைகளை ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு வகுப்பு போக முடியாது. இல்லங்க, நாங்க வகுப்பு நெல்லையில போய் இல்ல, அவன் இதுல அவன் லைவ்ல வேணா பார்த்தா கூட பிரச்சனை இல்லை. என்னன்னு தெரியுமா? நிஜமா சொல்றேங்க, எங்க பிள்ளைகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதெல்லாம் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த வகுப்புக்குள்ள போகும்போது இந்த 12th படிக்கிற பசங்களை எல்லாம் பாருங்க, முதல் பீரியட் பள்ளிக்கூடத்துக்கு போனா போதும் போர்ட்ல ஒண்ணு எழுதியிருப்பாங்க. எப்படின்னா, நம்ம இந்த ராக்கெட் விடுறதுக்கு கவுண்ட் டவுன் பண்ணுவாங்கல்ல, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி 24, 23 அப்படியே ஒவ்வொரு நிமிடமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் கவுண்ட் டவுன். அப்படியே பண்ணிட்டு இருப்பான். கடைசியில 0 வரும்போது டேக் ஆஃப் ஆகும். நம்ம பள்ளிக்கூடத்துல முதல் நாள் வகுப்புல வந்திருக்கிறான். பொது தேர்வுக்கு இன்னும் 200 நாட்களே இருக்கிறது. மாணவர்களே சமத்தாக இருங்கள். கொதி நிலையில வச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்த நாள் சொல்றது யாரு? எங்க ஆசிரியர்கள் தான். நீங்க தான். வேற வழி இல்ல. அடுத்தது 199 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. ஆனா பாவிகளா பசங்களுக்கு என்னடா, அவன் என்னன்னா எந்நேரமும் கொதி நிலையிலே இருந்துகிட்டு இருப்பான். இப்படி அவனை எந்நேரமும் இப்படி பாட புத்தகத்துக்குள்ளேயே சுத்தி வர வச்சா அவன் இதை தாண்டி எப்படி யோசிப்பான்னு பாருங்க. அடுத்து என்ன ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா? இந்த +1 +2 போகும்போதே, இந்த 2 வருஷம் தாண்டா, இந்த 2 வருஷத்தை மட்டும் நீ நல்லா படிச்சிட்டேன்னா அப்புறம் காலேஜ்ல போய் ஜாலியா இருக்கலாம். கால் மேல கால், நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜுக்கு போயிருவா, நீ லைஃப்ல செட்டில் ஆயிரும். காலேஜுக்குள்ள போனவொன்னு அது பள்ளிக்கூடத்தோட மோசமா இருக்கும். பள்ளிக்கூடத்தோட மோசமா இருக்கு. அங்க போனவொன்னு அங்க ஒரு வாத்தியார் இருப்பார் நம்மள மாதிரியே. அவர் சொல்லுவாரு, just 4 years. இந்த 4 years மட்டும் நீ சரியா படிச்சிட்டேன்னா பிளேஸ்மெண்ட் தான். அப்புறம் கலிபோர்னியால போய் செட்டில் ஆயிடலாம். ஒரு கழுதையும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. நமக்கு ராஜபாளையம், நமக்கு நாய்புரத்தை தான் செய்யும். அடுத்த வர போறாங்க மேடம் ராஜபாளையத்துல இருந்து. அவங்க இன்னும் பேசவே இல்லை. அவங்களே இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி தானே பண்றோம். அடுத்தது இந்த டெஸ்ட்னு இருக்கு பாருங்க. எவ்வளவு எழுதுறான் தெரியுமா? அவன் எவ்வளவு எழுதுறான்? மார்னிங் டெஸ்ட், ஆஃப்டர்நூன் டெஸ்ட், இன்டர்வல் டெஸ்ட், ஈவினிங் டெஸ்ட், மிட் டர்ம் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், இல்ல ரிவிஷன் டெஸ்ட், குவார்டர்லி டெஸ்ட், ஹாஃப் இயர்லி டெஸ்ட், ஆனுவல் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் தவிர எல்லா டெஸ்டும் எடுக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தான் இல்ல நடக்குதுங்க. பாருங்க இத்தனை டெஸ்ட். அதுல வேற சைக்கிள் டெஸ்ட்ங்கறான். அது என்னதுன்னு எனக்கு இன்னும் வழங்கலங்க. சுத்தி வர்றான், பேப்பரோட டீச்சரை சுத்திக்கிட்டே வர்றான். அந்த லெவலுக்கு வந்துருதுல. அடுத்தது ஹோம்வொர்க்னு, எங்க நான் படிக்கும் போதெல்லாம் ஹோம்வொர்க் இருந்துச்சு, இந்த அளவுக்கு இல்ல. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஹோம்வொர்க் நோட்டு. ஹோம்வொர்க் செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் பக்கம் கணக்குல கொடுத்துறது. ஒரு கணக்கு நடத்துறது, 10 கணக்கு ஹோம்வொர்க். என்னையா செய்வான்? நடக்குமா இல்ல? நான் இங்கிலீஷ் வாத்தியார், அதனால தெரியாம சொல்லலாம். அதான் நீங்க என்ன இவர் அசைன்மெண்டே கொடுக்க மாட்டாரு. இல்ல என்னன்னா கொஞ்சம் கொடுப்பாங்க, பெரிய அளவுல கொடுக்கறது இல்ல. மாணவர்கள் சிரமத்தை பயன்படுத்திக்கிறோம்ல. நீங்க ஹோம்வொர்க், எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் 2வது படிக்கிறான். அவன் அம்மாட்ட அம்மா ஹோம்வொர்க்னா என்னம்மா? அது வீட்டு வேலை. ஏமா உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆயாவை நீ வச்சிருக்க, என்னோட ஹோம்வொர்க் வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கும் ஒரு ஆயா வேணும்.
அப்பா வரட்டும், அப்பா தப்பா செய்வாருன்னா, அப்பா தப்பா ஹோம்வொர்க் செய்வாருன்னா அவர் அப்பாவா ஆயாவா? இன்னொன்னு, இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் டியூஷன் வச்சு கொள்றாங்க ஐயா. அதிகாலையில் 5 மணிக்கு 5ல இருந்து 6 வரைக்கும் ஒரு டியூஷன், 6ல இருந்து 7 வரைக்கும் ஒரு டியூஷன், 7ல இருந்து 8 வரைக்கும் ஒரு டியூஷன், 8ல இருந்து 5:30 வரைக்கும் பள்ளிக்கூடம், 5:30ல இருந்து 7:30 வரைக்கும் டியூஷன், 7:30ல இருந்து 9 வரைக்கும் 9:30 வரைக்கும் டியூஷன். இந்த புள்ள அந்த அந்த வாடி வதங்குன அந்த கீரைத்தண்டு மாதிரி வீட்டுல வந்து சாயிறாங்க. பெற்றோர்களும் இதற்கு அனுமதிக்கிறார்கள். ஏன்னா எதிர்காலம்னு சொல்றான். என்ன ஆகுது தெரியுமா? நான் தூங்குறது இல்ல, தூங்குறது இல்லைங்க. என்ன ஒரு மாணவன் ஒரு கவிதை எழுதுனாங்க, நானும் அக்காவும் டாக்டர் ஆக வேண்டும் என்பது அப்பா அம்மாவின் ஆசை, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் என்பது எங்களின் ஆசைன்னு எழுதுனாங்க. தூக்கம் இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களே, நான் இங்கிலீஷ் வாத்தியார் ஒரு நாள் பாடத்தை நடத்திட்டு வாசிக்க சொன்னேங்க. நல்லா படிக்கிற ஒரு பையன் எந்திரிச்சு வாசிச்சுக்கிட்டே நின்னான், அப்படியே தூங்கிட்டான். நடந்த விஷயம் வாசிச்சுட்டு உடனே சொல்ல, பேசினா நிறைய பேர் தூங்குவாங்க. இல்ல நிறைய விஷயங்கள் பேசினா தூங்குறானே இல்லையா, அவன் வாசிச்சு தூங்கிட்டான். என்னப்பான்னு கேட்டேன். என்னப்பான்னு கேட்டுட்டு அவன் என்ன சொன்னா, சார் எனக்கு பிசிக்ஸ் டெஸ்ட் சார், நான் நல்லா படிச்சேன், தூங்கவே இல்லை சார். நல்லா படிக்கிற பையன். அவன் உணர்வுகளை புரிய வேண்டும். அவன் டெஸ்டுக்காக ஒரே நாள்ல எல்லா பாடத்துக்கும் டெஸ்ட் வச்சு அவன் என்ன செய்வாங்க? ஆசிரியர்களை குறை சொல்லல. ஏன்னா எல்லாருமே அவங்க பாடத்துல என் பிள்ளை சென்றமாகணுங்கிற எண்ணம் எல்லா ஆசிரியர்களுக்கும் உண்டு. எல்லா ஆசிரியர்களுக்கும் உண்டு. அதான் சொல்றேங்க. இங்க எல்லா அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கவிதா மேடம் பையன் வந்து 12th படிக்கிறான். நான் பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில தான் அவன் பஸ்ஸுக்கு நிப்பான். அவன் பார்க்கும்போது பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல 4-5 பொம்பளை பிள்ளைகள் நிக்குது, அதை கூட பார்க்காம படிக்கிறான். நிஜமாவே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் நல்ல பையனா இருக்குது. இல்ல அவன் அப்ப படிக்கிறாங்கிற அந்த நெருக்கடி இருக்குதா இல்லையா? அவன் பொம்பளை பிள்ளையே பார்க்காதவன் யூடியூப் பாப்பானா, பேஸ்புக் பாப்பானா, அவன் பார்க்கறதே இல்லைங்க. அவன் புத்தகத்தை தாண்டி வேற எதையுமே பார்க்கறது இல்லைங்க. எங்க பிள்ளைகள் ரொம்ப சமத்தா இருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வர்றேன். அடுத்தது என்னன்னா, பஸ் ஸ்டாப்ல படிக்கிறானா, பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருந்தும் படிக்கிறான், படிச்சுக்கிட்டே தூங்கிடுறான், பள்ளிக்கூடத்து ஸ்டாப்பை விட்டுறான். இது தாண்டி போயிருது. இந்த அளவுக்கு யோசிக்கிறேன். நீங்க மேடம் சொன்னாங்க, 2 விஷயத்தை சொல்லிடுறேன். லைப்ரரி பீரியட பற்றி மேடம் சொன்னாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், பாடத்திட்டத்துல இருக்குது என்னன்னு தெரியுமா? உடற்கல்விக்கு 2 பீரியட் இருக்கு ஒரு வாரத்துக்கு. சரியான டீச்சர்? 2 பீரியட் இருக்கு. லைப்ரரிக்குன்னு ஒரு பீரியட் வச்சிருக்காங்க. இந்த 2லயுமே உடற்கல்வி பீரியடையும் நம்ம கடன் வாங்கி நடத்துறோம், லைப்ரரி பீரியட்லயும் பாடம் தான் நடத்துறோம். அதுல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த பிஜி பீரியட் 2 மேக்ஸுக்கு, லைப்ரரி பீரியட் 1 சயின்ஸுக்கு. இங்கிலீஷ் வாத்தியார் தமிழ் வாத்தியாரை பத்தி கவலையே இல்லை, அதை பத்தி கவலையே இல்லைங்க. ஒரு காலத்தில் மொழி பாடத்திற்கு முக்கியத்துவம் இருந்தது பெரியோர்களே. அப்போது நம் பிள்ளைகள் படிப்பில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மொழி பாடம் சில பள்ளிகளில் 2-3 மாதங்களுக்கு பிறகு மொழி பாடம் நடத்துவதே இல்லை. அதுக்கு பிறகு முழுக்க அறிவியல் மேக்ஸ் மாதிரி பாடங்களுக்கு கொடுத்துறாங்க. ஏன்னா நெருக்கடி ஜாஸ்தி, கட் ஆஃப்க்கு மொழி பாடத்தை கட் பண்ணி விட்டுறோம். தேவையே இல்ல, அந்த சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கும் போது என்ன ஒண்ணு கேட்கிறேன், எந்த பெற்றோராவது என் பிள்ளை புதுமைப்பித்தன் மாதிரி எழுத்தாளரா வரணும், எதுக்கு ஜெயகாந்தன் மாதிரி எழுத்தாளரா வரணும், அல்லது ஜெயமோகன் மாதிரியாவது மகாபாரதத்தை புதிய வடிவத்தில் எழுதணும், இல்ல எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரியாவது உலக இலக்கியங்களை நம் தமிழில் எழுதணும், இப்படி யாராவது நினைக்கிறாங்களா? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அதாவது பரவாயில்லைங்க. எங்க தெருவில் இருக்கிற டீ கடைக்கு டீ சாப்பிட போனேன். ஒருத்தர் கிராமத்துக்கு ஒருத்தர் வந்தார். வாத்தியாரா உங்களுக்கு என்ன சம்பளம்னா, என்கிட்ட சம்பளத்தை கேட்கிறானே, என்னப்பான்னு இல்ல இந்த அமெரிக்காவில் சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் இருக்காராமே, அவருக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பளமாமே. இப்ப சொல்ற வாத்தியார கேட்டுக்குங்க, என்ன பார்த்து எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சு சுந்தர் பிச்சையை விட 1 ரூபாயாவது சம்பளம் அதிகமா வாங்க வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. எனக்கு சவால் விடுறான். நான் கேட்டேன், உன் பையன் என்ன படிக்கிறான்? எல்கேஜி படிக்கிறான் சார். 1/2 கிளாஸ் படிக்கும் போதே ஆக்ஸ்போர்டு லெவலுக்கு கனவு காணக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற சூழலில் எப்படி இங்க நம்ம பிள்ளைகள் பாட புத்தகத்தை தாண்டி வந்திருப்பாங்க? எல்லா நேரத்திலையுமே மனப்பாடம். இன்னொன்னு வருத்தத்தோட சொல்றேன், நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண தெரியுமா? படிக்கணும், நைட்டு படிக்கணுங்கிறதுக்காக நைட்டு சாப்பிடுற சாப்பாடு முழு வயிற்றுக்கு சாப்பிட்டா தூக்கம் வந்துரும்னு சொல்லி 1/2 வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு முழுக்க தூங்காம இருக்கிறாங்க.
அடுத்தது காலையில பாத்தீங்கன்னா அவசர அவசரமா சாப்பிடாம போறாங்க. வகுப்பறையில் வந்து மயக்கம் போட்டு விழக்கூடிய மாணவர்களை நாங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி சுமை இருக்கும் போது எப்படி எங்களால் இந்த மாணவர்களை புத்தகத்தை தாண்டி சிந்திக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியும்னு பாருங்க. என்ன எங்க பள்ளிக்கூடத்தில் லைப்ரரி பீரியட் இருக்கியா? லைப்ரரி பீரியடுக்கு நான் கொஞ்சம் ரேவதி மேடத்து சொன்னதுனால நீங்கள் இதையெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு அறிவுரை சொன்னாங்க. அதை கேட்டு நானும் மாணவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து, அப்பா இந்த கதைகளை எல்லாம் நல்ல நல்ல கதைகளை எடுத்து கொடுத்து, இந்த கதைகளை எல்லாம் நல்லா படிச்சுட்டு வாப்பா, நாளைக்கு வகுப்புல சொல்லணும்னு சொல்லி விட்டேன். சந்தோஷமா தூங்குறேன். அடுத்த நாள் காலையில நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பையனோட அம்மா வந்து நிக்கிறாங்க. இந்த வாத்தியாரை எப்படியாவது பார்க்கணும்னு என்னட்ட நேரடியா வந்து பார்த்தாங்க. எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிடணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கண்ட கண்ட புத்தகத்தை எல்லாம் கொடுக்க வச்சு உங்களை மாதிரியே ஆக்கிடுவீங்களே, எனக்கு விளங்கு இல்லையா? பட்டிமன்ற பேச்சாளர் என்னதுன்னே தெரியலங்க. அப்ப அவங்க லட்சியம் எல்லாம் வேறுங்க. எப்படியாவது பிள்ளைகள் அந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. அடுத்தது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இன்றைக்கு தேர்வுகள், போட்டி தேர்வுகளை தாண்டி அதற்கான கோச்சிங் சார்ந்து போயிடுச்சு. நீட்டுக்கு கோச்சிங் எடுக்கிறான், ஜேஇக்கு கோச்சிங் எடுக்கிறான், கேட், மேட், சாட், கேஸ்ட் வரதில்ல, டிரான்செட்ங்கிறான். இதெல்லாம் இருக்கு. வெளிநாட்டுக்கு போனோம்னா டோபில்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. கூடவே கம்ப்யூட்டர், ஜேஇஇ, ஜாவா, C++, என்ன பைத்தான், என்னென்னமோ கோச்சிங் பண்றான். ஒரு காலத்தில் விடுமுறை காலங்களில் பிள்ளைகள் நூலகத்தை தேடி சென்றார்கள். இப்போது கோச்சிங் சென்டர்களை தேடி செல்கிற சூழல் இருக்கிறது. கோச்சிங் சென்டர்களை தேடி செல்லுகிற நம் பிள்ளைகள் எப்படி நூலகத்தை தேடி வருவார்கள்? புத்தகத்தை படிக்க வைப்பது, பாடச்சுமை என்பது குருவி தலையில் பனம்பழம் வைத்தது போன்று அழுத்தி கொண்டே இருக்கிறது. நான் இப்படி சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். அகலிகை மீண்டும் கல்லானால், புதுமை பித்தன் எழுதியிருப்பார்ல, அது மாதிரி அதை கொண்டாந்து போட்ட. அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சரியா பட்டதுங்களா? கண்டினியூட்டி, அதுக்கு பேர் சைக்கிள் டெஸ்ட். இவ்வளவையும் அங்க நடத்திட்டு தான் இங்க வந்து பேசுறாரு. என்ன செய்வாரு? ஏஇஓ டிஇஓ வந்து கேட்டா பதில் சொல்லணும்ல. பள்ளிக்கூடத்துல ஏஇஓ அல்லது டிஇஓ வர்றாருன்னா அன்னைக்கு தான் பள்ளிக்கூடமே புதுசா. அவ்வளவு பேர் பழிச்சுட்டு இருப்பாங்க, கலர் கலரா ஒட்டி இருப்பாங்க. கரஸ்பாண்டன்ட் வந்து பரிதாபமா நிற்பார். இருக்குல்லங்க இதெல்லாம். ஆசிரியர் இரவு பகலா வேலை செய்வார். பள்ளிக்கூடமே சொற்கலோகமா இருக்கும் ஒரு நாளைக்கு மட்டும். அதானே நடக்குது அப்படின்னு போட்டு வெளுத்துட்டார். ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, ஜப்பான் நாட்டு வெப் சீரிஸ். அது 700 எபிசோடு 10ஆம் கிளாஸ் மாணவர்கள் பார்த்திருக்காங்க. தொடர்ந்து 700 எபிசோடு. நீங்க என்ன சீரியல் பாக்குறீங்க? என்ன பேரு? அனிமி. அனிமியா? ஆமா, அது நருட்டோன்னு ஒருத்தன் வருவான். அவன் தான் ஹீரோ. ஒருத்தன் எனக்கு சொல்றான், பட்டிமன்ற பேசுறதோட இதையும் பாக்குறீங்களா? பார்த்தத கேட்டேன். நருட்டோ பட்ட கஷ்டத்தை விட நம்ம எல்லாம் கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிறான். ஜப்பான்ல இருக்கிற ஒரு அனிமியோடைய கேரக்டர் இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தால் பாடத்தை எப்படி படிப்பாங்க? நான் கேக்குறேங்க சிம்பிளா. அன்னன்னைக்கு சொல்லி கொடுக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சா பாடம் சுமையாக இருக்குமா, சுகமாக இருக்குமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் அன்னன்னைக்கு பாடத்தை படிக்கிறார்களா? இல்ல, படிக்கலையில தான் ஒத்துக்கிட்டாங்க நம்ம. ஏன் பாடத்தை படிக்கவில்லை என்றால் அவர்கள் வலைத்தளங்களில் தங்கள் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு துளி காலையில 7 மணிக்கு மழை விழுந்துட்டோம், டிவியை போடுங்கிறாங்க. எதுக்கு? லீவ் விடுறாங்களான்னு பாருங்க. ஒரு துளி மழைக்காட மாடியில இருந்து அந்த அம்மா போர்வையை காய போட்டுக்கிட்டு இருந்தா அது சலான் தெரிச்சு விட்டுருக்குது. அப்படியாக்கும் நான் கூட மறுபடியும் வெள்ளம் வந்துருச்சா கூட சந்தோஷப்பட்டேன். இந்த காலத்துல வாத்தியார்கள் பாடங்களை ரசித்து நடத்தினார்கள், நாங்கள் ருசித்து படித்தோம். இன்னைக்கு நாங்க லேகிய மாதிரி திணிக்கிறோம், ஆனா வாந்தி எடுக்கிறோம். பிரச்சனை எங்க வந்துச்சு தெரிஞ்சுச்சா? பாடம் சுமை அல்ல, பாடம் நடத்துகிற வாத்தியார் தான் சுமை என்பதை தானே ஒத்துக்கொண்டிருக்கிறார். சாட்சி அதுவா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. பிற பாடம் சுமையா தானே இருக்கும். என்னென்னத்தையும் அவர் நான் வராமையே என்னை அவர் படுத்தினாரு. நான் பாட்டுக்கு நான் சூஸ்வான்னு ஒரு ஓரமா தான் உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்துருந்தீங்க? சூஸ்வான்னு உட்கார்ந்துருந்தேங்க. அவர் என்னைய பிடிச்சி வம்புக்கு எடுத்த பிறகு நான் பதில் கிணத்தையா சொல்லணும். இல்லைன்னா நெல்லை மாவட்டத்து மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ராஜபாளையத்துக்கு வந்து வாழ்ந்தவரை இப்படி பேசுறாரு, அந்த ஊர்லயே பிறந்தவையே ஊமையா இருக்க நினைப்பாங்களா இல்லையா? உங்களை போய் ஊமைங்க பதில் சொல்லாம இருக்காலே நினைப்பாங்கல்ல. முன்னாடி எல்லாம் வலைத்தளத்துல உள்ள ஆபத்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. என்ன தெரியுமா? வலைத்தளங்களை நம்ம பிள்ளைகள் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் அதில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒரு டிக்டாக்காவது பண்ணாத பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கிறதா?
ஒரு ரீல்ஸாவது போடாத பிள்ளை யார் வீட்லயாவது இருக்குதா? வாட்ஸ்அப்ல நிகழ்வுகளை பரிமாறாத பிள்ளைகள் இருக்கிறதா? Facebookல அக்கவுண்ட் இல்லாத பிள்ளை இருக்கிறதா? இன்ஸ்டாகிராம் இல்லாத பிள்ளை இருக்கிறதா? இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே வலைத்தளத்தின் எல்லா ஆப்புக்குள்ளும் மாட்டிக்கொண்டு ஆப்படித்து போய் உட்கார்ந்து இருப்பது போல இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு எல்லாமே பிரச்சனை. திருக்குறள் உழுந்து சொல்லி கொடுக்குறாங்க வாத்தியார்கள், அதெல்லாம் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா அவனா உருவாக்குறான் ஒரு திருக்குறள். ரீல்ஸ் பாத்தீங்களா? அப்பாவுக்கு அப்பா என்னப்பா, எங்க அப்பா எல்லாரையும் விட கெத்தப்பா, அவனுக்கு பிடிச்ச திருக்குறள் அவனா எழுதுறாயா, ரீல்ஸ்ல வருது. ரீல்ஸ்ல நம்ம இத பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம பிள்ளைங்க ரீல்ஸ் போடுறாங்க. அது எப்படி அவங்களாம் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குமா இதெல்லாம் பாக்குறீங்க? நான் வேலை வெட்டிக்கு போல இல்லைங்கய்யா, அவங்கள மாதிரி ஆசிரியராவோ பேராசிரியராவோ நான் இல்ல. இங்க யோசிச்சு பாருங்க, மனப்பாட பாடல் அவ்வளவு நாள் சொல்லி கொடுக்குறாங்க, எழுத வரல சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அப்படின்னா என்ன சொல்வீங்க? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு. இந்த பாட்டு சிலபஸ்லயே இல்லாம பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சொன்ன உடனே அந்த எந்த வாத்தியாரும் சொல்லி கொடுக்கல, எந்த வாத்தியாரும் சொல்லி கொடுக்கல. அப்ப பாட்டா சொல்லி கொடுங்க, புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன்னா இந்த வலைத்தளத்தை பார்த்து பார்த்து அவங்களுடைய நினைவுகளை மங்கி போய் விட்டது. நடுவர் அவர்களே, எதிர்மறை வாக்கியம் எழுதுன்னு அன்னைக்கு ஒரு டீச்சர் கொடுத்துருக்காங்க. குட்டையில் நீர் நிரம்பி உள்ளது அப்படின்னு, அதுக்கு எதிர்மறை எழுதுறாங்க. நெட்டையில் நீர் நிரம்பி உள்ளதுன்னு எழுதிருக்காங்க. ஏரி பாசனம் நன்று, இறங்கி பாசனம் நன்றுன்னு எழுதி வச்சிருக்காங்க, ஆப்போசிட். அப்ப எந்த அளவுக்கு இவங்க மொழியை மறந்து இந்த வலைத்தளத்துக்குள்ள சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கயா. வாத்தியார்கள் லவ் டுடே பாக்காதீங்க, இவர் லவ் டுடே பாக்குற வயசா அவர் சொன்னாரு. எனக்கு தான் லவ் டுடே பாக்குற வயசு, ரேவதி மேடத்துக்கு கிடையாதுன்னு அவர் தான் சொன்னாரு. சொல்லி மாட்டிக்கிறீங்க. பலை பின்னல்களாக இருக்கிறது. ரொம்ப நல்ல படமா அது யாருக்குங்க தெரியும்? உங்க மொபைல அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, அப்ப தெரியும். என் மொபைல்ல அந்த படம் இருக்கா? அந்த படத்தோட கான்செப்டே அதான். ஓ அப்படியா? ராஜ்குமார் சார் மொபைல்ல அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துடணும். அப்புறம் என் மொபைல் எதுக்கு அவர்கிட்ட கொடுத்து சொன்னீங்க? பேச்சுக்காக ஆண் மொபைல பெண்ணிட்ட கொடுக்கணும், அது கணவர் மொபைல். என் மொபைல் அவர்கிட்ட கொடுத்து சொன்ன அவருக்கு ஒண்ணும் பார்க்க தெரியாதுன்னு அர்த்தம். ராஜ்குமார் சார் மொபைல ஒரு ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டோம்னு வைங்க, அவர் எப்படி சிக்கி சீரழிஞ்சு சின்னாக போறாங்க. ஏடிஎம் கார்டே அங்கதான் இருக்கு. ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கூட மனைவிட்ட கணவர்கள் சொல்லிடுவாங்க. ஆனா மொபைல் போனுடைய அந்த பேட்டர்ன் யாராவது மனைவிக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவோம், சொல்லிட்டு உடனே மாத்திடுவோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல 3 பிள்ளைங்க கிளம்பி கொரியாவுக்கு போயிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ப்ராஜெக்ட் செய்யறது. கொரியாவுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. விசாகப்பட்டினம் வரைக்கும் எங்கேயோ போயிட்டு 14,000 ரூபாய் பணத்தை கொண்டுட்டு போயிட்டு இறங்கிருக்காங்க. எதுக்குமா இங்க வந்து அப்படின்னா, ராஜ்குமார் என்று ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர் தான் எங்களை நாடு நாடாக சென்று ப்ராஜெக்ட் செய்ய சொன்னார் அப்படின்னு இருக்காங்க. பிடிஎஸ்னு ஒருத்தங்க வர்றாங்க யூடியூப்ல, அந்த பசங்க இசை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த இசை நிகழ்ச்சிக்கு, கொரியால இருக்கிற இசை நிகழ்ச்சிக்கு கரூர்கார பிள்ளைங்க கிளம்பி போகுது என்றால், இது பாடத்திட்டங்களின் சுமையால் வந்ததா, வலைத்தளங்களுக்கு அடிமையாகி போன காரணத்தால் வந்ததா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு பயங்கரமா அவர் வீட்டுல யாரோ பிடிஎஸ் பார்ப்பாங்க. நம்ம இளம் வயதில் சிறுவர் மலர் படிச்சோம் இல்லையா, பார்வதி சித்திர கதைகள்னு ஒண்ணு படிச்சோம். அம்புலி மாமான்னு ஒண்ணு படிச்சது ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு ஓவியம் இருக்கும் தெரியுமா? விக்ரமாதித்யன் அந்த வேதாளத்தை தோல்ல சுமந்துகிட்டு போற ஓவியம். யாராலையும் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு ஓவியம் இருக்கிறது என்றால் அது அந்த அம்புலி மாமாவில் வரக்கூடிய விக்ரமாதித்யன் வேதாளம் ஓவியம் நம்ம மனசுல இன்னும் தொங்கிக் கொண்டே இருக்கிறதா இல்லையா? ஆனா நம்ம பிள்ளைகளிடம் இது மாதிரி ஏதாவது ஒரு நினைவு இருக்கிறதா? பூந்தளிர்னு ஒரு புத்தகம் வரும், அதுல சின்ன சின்ன கதைகளா இருக்கும். இரும்பு கை மாயாவி யாராவது மறக்க முடியுமா? ஆனா அவங்க எல்லாருமே இன்னைக்கு வலைத்தளங்கள்ல தான் பிள்ளைகள் அவங்களுடைய கேரக்டர்களை, கதாநாயகங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர் முழிச்சுக்கிட்டு பிள்ளைகள்லாம் கிளாஸ்ல வந்து தூங்குறாங்களா? ஏன் தூங்குறான்? நைட்டு முழுக்க போர்வைக்குள்ள உட்காந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கான். போர்வைக்குள்ள மட்டும் குறிப்பிட்ட இடத்துல செவ்வகமா லைட் எரியுது. என்னடா இப்படி நம்ம வீட்டுல ஒரு லைட் செட்டிங்கே கிடையாதுன்னு பார்த்தா அவன் உள்ள கடந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். செவ்வகமா எரியாதுமா, நீளமா பெருசா. இப்படி செவ்வகமா நீளமா மொபைல் போன் சைஸ் ரொம்ப நீளமா. செவ்வகமா இருந்தது பழைய பாத்துங்க. என் போன்லாம் அப்படிதான். வயசானவங்களோட போன் அப்படித்தான் இருக்கும். ஆமா, இவங்க எல்கேஜி படிக்கிறாங்க. ஆமா, இவரே லவ் டுடே பார்க்கும்போது நாங்க எல்கேஜி படிக்க கூடாதா?
அதை உட்கார்ந்து அந்த வெளிச்சத்தில் தங்கள் வாழ்க்கையின் இருட்டில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் சொன்னா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. ஐநா சபை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 24 இருக்கு இல்லையா, அத சர்வதேச கல்வி தினமா கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஐநா சபை கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் அதுக்கு ஒவ்வொரு தீம் வைப்பாங்கல்ல, கருப்பொருள். இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னா, வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக கல்வியும் ஆசிரியர்களும் அப்படின்னு டாபிக் கொடுத்திருக்காங்க. நிறைய குழந்தைகள், மாணவர்கள் இன்றைக்கு அதிக அளவில் Facebook, Instagram, Twitter மாதிரி விஷயங்களில் பங்கு பெறுகிறார்கள். அதுல ஏதாவது ஒரு விவாதத்தை வைத்து பெரியவர்கள் சண்டை போட்டுக் கொள்வதை தாங்களும் உள்வாங்கிக் கொண்டு அதை வகுப்பறையில் ஜாதியாக, மதமாக, சினிமாவாக, அரசியலாக பிள்ளைகள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு நீங்க கைதட்டலாம். இதுதான் இந்த வருஷத்தினுடைய கருப்பொருள். நாம Facebookல சண்டை போட்டது போக, தெருக்குழாயில சண்டை போட்டது போக, இன்னைக்கு பிள்ளைங்க தனக்கு சம்பந்தமே இல்லாத கருத்துக்களை வலைத்தளங்களில் திணித்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படியாவது காப்பாத்துங்க. இது குழந்தைகளின் அறிவை கீழ்மட்டத்துக்கு கொண்டு வந்துரும்னு ஐநா சபை வலியுறுத்துற அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு, இந்த பிப்ரவரி தொடக்கத்துல அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல ஒரு செனட் சபை ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. சமூக வலைத்தளங்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள். அதுக்கு எதுக்கு யார் யார் தெரியுமா? நம்ம Facebook, Instagram ஓனர் மார்க் ஷக்கர்பர்க், அவரு, பிறகு இந்த மிட்டா, நிறைய இருக்குது இல்லையா நம்ம வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய ரீல்ஸ், ஸ்னாப் சாட், இதோடைய ஓனர்கள் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசுங்க, இவங்கள்ட்ட என்ன பிரச்சனையோ சொல்லுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் எழுந்து நின்று, இந்த கொரோனா காலத்துல இந்த மொபைல் போனை பிள்ளைங்க கையில கொடுத்தோம். அமெரிக்க பெற்றோர்கள், நம்மளை விட்டுருங்க, அமெரிக்க பெற்றோர்கள் சொல்றாங்க, கொரோனா காலத்துல படிப்பாங்க, இல்ல நல்ல விஷயங்களை கத்துக்குவாங்கன்னு அந்த மொபைல் போன் அந்த பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தோம். ஆனால் நிறைய பிள்ளைகள் அதுல தேவையில்லாத வலைத்தளங்களுக்குள் சிக்கி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். நிறைய பிள்ளைங்க ரம்மி விளையாண்டு பணத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் என்று அவங்களுக்கு முன்னாடி கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறார். ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம மார்க் ஷக்கர்பர்க் எந்திரிச்சு நின்று அவங்களை கையெடுத்து கும்பிட்டு, நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன், உங்களுடைய நிலைமை இனிமே யாருக்கும் வரக்கூடாது, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த Facebook உடைய ஓனர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த வலைத்தளம் ஆக்கிரமித்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து. மன்னிப்பு கேட்டார், ஆனா Facebook அது இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஏன் நம்ம பிள்ளைங்க அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்கல்ல. கோயம்புத்தூர்ல ஒரு வாத்தியார் கவுன்சிலிங் பண்ணவர், நம்ம ஐயா மாதிரி, அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வடிவேலு படத்துல வரும் இல்லையா, அது மாதிரி ஒருத்தரை தள்ளி பந்தாடி ஒரு விளையாட்டு விளையாடி ரீல்ஸ் விளையாட்டுருக்கான். அப்படி தொடங்கி அது குத்துச்சண்டையில முடிஞ்சு ஒருத்தன் மண்டையை உடைச்சிருக்கான். எல்லாம் 7th படிக்கிற பிள்ளைங்க. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த அளவுக்கு மோசமா போவாங்க நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு லேப்டாப்பை கரெக்டா மடிச்சு வைக்க தெரிகிறது, ஆனால் தூங்கி எழுந்த போர்வையை மடித்து வைக்க வேண்டும் என்பது யாருக்கும் தெரியும். நீங்க இருக்கீங்களா அப்படின்றாங்க. மொபைல் போன்ல தான் யார் கூட எல்லாம் சாட் பண்ணோங்கிறத கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண தெரிகிறது. சாப்பிட்ட தட்டை கிளீன் பண்ணணும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. மொபைல்ல இருக்கிற ஆப்ல இருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண தெரிகிறது. எதிரே யாராவது வந்தா புன்னகை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை கூட தெரியவில்லை. ஒரு பீஸாவை ஆர்டர் பண்ணி மொபைல் மூலமா வாங்க தருகிறது. அம்மாவோ அப்பாவோ ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாடான்னா அதை தரக்கூட அவர்களுக்கு இதயத்தில் ஈரம் இல்லை என்றால் அந்த அளவுக்கு வலைத்தளம் அவர்களை இறுக்கி பிடித்து இழுத்து இருக்கிறது. ஒரு காலத்தில் வலைத்தளத்தை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் இன்றைக்கு பங்கேற்கிற அளவுக்கு ஆகி இருக்கிறார்கள். இன்னும் மோசமாக அடிமையாவதற்குள் வலைத்தளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க இந்த புத்தக வாசிப்பை அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, அவங்க பேசி எழுப்பிட்டாங்க. தம்பி நல்லா தூங்குனவரே முடிச்சுட்டார். அவர் மட்டும் இல்ல, கூட்டத்துல தூங்குனவரே எழுப்பிட்டாங்க. பாவா, அவர் கஷ்டம் அவருக்கு. இங்க தூக்கம் வந்து விட்டால் தலையணை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல தூக்கம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்கு நைட்லயே வரமாட்டேங்குது. ராத்திரி போய் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ட கனவும் வருது, கண்ட நினைவும் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்தா தான் தூக்கம் வரும். நிம்மதியா தூங்குறவங்களை பார்க்கும்போது வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படணும். என்னங்க, உண்மைதானுங்க.
4 பேரும் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. நான் யாரை பாராட்டுறது? இன்னைக்கு மாணவர்கள் எதிலுமே ஆர்வம் காட்டுவது இல்லை. சாப்பிடும் போது கூட அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லை. நாங்க எல்லாரும், என்னோட வயசுக்கு சொல்றேன், அப்பெல்லாம் தினசரி காலையில பழைய சாதம் தான் இருக்கும். எப்பவாவது இட்லி இருக்கும். இந்த இட்லி வேகும் போது நாங்க வெந்திருக்கிறோம். எப்படா வேகும்? அதுல அந்த சைடுல கூடி கொஞ்சம் அந்த ஆவி வந்துச்சுன்னா வெந்துருச்சு எடுங்கன்னுவோம். நாளா சட்னி அரைக்கிறது அந்த கல்லுல தானே அரைக்கணும். கொண்டாங்க கொண்டாங்க, நான் அரைச்சி தரேன். அம்மா சொல்றாங்க இந்த படுக்கையெல்லாம் மடக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க அவ்வளவு வேலை பார்த்துருக்கிறோம். காரணம் அந்த இட்லியை சாப்பிடணும்ன்ற ஆர்வம். நீங்க உங்க பயல்களுக்கு இட்லின்னு சொல்லுங்க அப்படின்னா இன்னைக்குமா அவருக்கு கொடுங்க. யாருக்கு? அப்பாவுக்கு. அவர் தான் செமிக்க மாட்டாம உட்காந்து. ஏன்? ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா காலையில். நீங்க சில சமயம் தட்டை நகர்த்திட்டீங்கன்னு வைங்க, இதை பார்த்துக்கிட்டு இப்படி இப்படிமா கை மட்டும் போகுது, சோறு போங்க. இந்த அளவுக்கு மோசமாக பிள்ளைகள் ஏன் இருக்கிறார்கள்? அவன் எதுலயும் ஆர்வம் காட்டலையே, வாசிக்கிறதுல எப்படி ஆர்வம் காட்டுவான்? நாங்க படிக்கும் போதெல்லாம் 35 மார்க் 40 மார்க் வாங்கினா கொண்டாடுவாங்க. 60 மார்க் வாங்கிட்டானா கெடாதான். வெயிலா போனா இவன் தான் கெடா. 60 மார்க் வாங்கிட்டானா அவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்ம பரம்பரையிலேயே 6ஆம் நம்பரை பார்த்ததே இல்லைன்னா எல்லாம் 3 4 4 3 தான் இருக்கும். 60 வாங்கியிருக்கானடா என் புள்ள. தெருவே சொல்லுவான் ஐயா. இன்னைக்கு 98 வாங்கினவன அப்பா பாக்குறாரு, இன்னும் 2 எங்கடா, 2 எங்க? இதுக்கு இத்தனை டியூஷனுக்கு பணம் கட்டினடா, அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட்ல போட்டிருந்தாலும் வட்டியாவது வந்துடும். நீ எல்லாம் பிள்ளையாடா. அவர் சொல்றாரு பாருங்க, எத்தனை ரவுண்ட் ஆஃப் டியூஷன். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். பள்ளிகள் ஸ்பெஷல் கிளாஸ்னு போட்டு பிதிக்கி எடுக்குது அவன் கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்கிறது இல்ல. கோ எஜுகேஷன் வந்த பிறகு வகுப்பறை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்ப நாங்க எல்லாரும் கல்லூரிகள்ல படித்த பாடங்கள் இன்னைக்கு பள்ளிகளுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதெல்லாம் யாருக்காவது இருக்கா? டீச்சர்ஸ் இருக்கீங்களா? அவங்கெல்லாம் வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்களா? சரி, இந்த மாதிரி பாடங்கள் டாக்டருக்கு தெரியும். மனித உடல் அமைப்பை பற்றிய பாடங்கள் எல்லாம் +2க்கு வந்துருச்சா? 10th +2. ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒரு வகுப்பறையில ஆசிரியர் அதை நடத்த கூசுறாங்க. பயிலுங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுது. இது வகுப்பறைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிரமமான சில பாடங்களை எல்லாம், அதாவது ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதை பள்ளி பருவத்திலேயே சொல்லி தருவதால் பாலியல் ஈர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதான் உண்மை. நீங்க பையனை திட்டீங்கன்னு வைங்க. இப்ப எங்க காலத்துல எல்லாம் வாத்தியார் குத்துன்னு குத்துவார். அட்டினா அது எங்களுக்கு அந்தோனிதாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த உள்ள, அவர் தமிழையா, உள்ள நுழையும் போது எவன் மேலேயாவது கோபம் வந்து குத்துனாருன்னா நல்ல நங்கு குத்துவாரு. திருப்பி போய் போர்ட்ல எழுதி போடுவார். திருப்பி திடீர்னு வந்து குத்துவார் அவனை. அந்த வகுப்பு 45 நிமிஷமா அவன் நொந்துருவாரு. நான் ஓடிடுறேன்டா இங்க, அது இருந்தாலும் போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல குத்துறாரு. அவருக்கு அப்படி ஒரு இது இருந்தது. நல்லா அடிப்பாரு. இன்னைக்கு அடிக்கிறதுன்றதை யோசிக்கவே முடியாது. ஆனா வகுப்பறைக்குள்ள ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஏதோ பரிமாறுகிறார்கள்னு தெரிஞ்சா கூட ஆசிரியர் ஒண்ணும் சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? ஹரிராமமா பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு லவ் டுடே. என்ன செய்வார் அவரு? ஏதாவது சொன்னா மன உளைச்சலை உருவாக்கினார் இந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிடுறாங்க. இல்லாட்டி வீடியோ கால்ல ஏதாச்சும் சொல்லி வீடியோ பதிவு பண்ணிடுறான். இதை தாண்டி பெற்றோர் அந்த பிள்ளைகளை நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஃபாரின் போகணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஊர்ல தான் ஏற்கனவே
தகுதி தேர்வு எல்லாம் இருக்கேன். எனக்கு அது புரிய மாட்டேங்குது, அதை சொல்லவும் கூடாது, ஏன்னா அது லைவ்ல போயிட்டு இருக்கு. இதையும் படிச்சு அதுக்கும் படிச்சா அவன் என்னையா ஆவான்? சம்மர் கேம்ப் சென்னையில எல்லாம் குதிரை ஏற்றத்துல கொண்டு வராங்க. இவன் என்னையா போய் ஈட்டி எடுத்து கொண்டு போறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்விம்மிங் போறாங்க, குதிரை ஏற்றம், ஆர்ச்சரி. அவன் நாளைக்கு ஒலிம்பிக் போறான், வாய்ப்பு இருக்கு, என்னென்னவோ சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நான் அமெரிக்கா நாட்டுல பார்த்த விஷயம், லீவு விட்டா அந்த ஊர்ல ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு புத்தகத்தை கொடுத்து லீவு முடிந்து வந்த பிறகு வகுப்பறையில் அதை பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். இதை விட முக்கியம், அங்கெல்லாம் சின்ன வயதிலேயே, அதாவது 5வது 6வதுலேயே பிள்ளைகளை சுயமாக எழுத சொல்லுகிறார்கள். சின்ன சின்ன புத்தகங்கள் எழுத சொல்லுகிறார்கள், கதைகளை எழுத சொல்லுகிறார்கள், தோணுனதை எழுத சொல்றாங்க. அதை அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி வாசிக்க சொல்கிறார்கள். சிறு வயதிலேயே எழுத்தாளன் ஆவதற்கான உத்திகளை அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இது உண்மை. நம்ம ஊர் கல்வி திட்டம், நீ என்ன ஆக போற, 200க்கு 200, தமிழ்ல 100க்கு 100 போடுறாங்க ஐயா. அவன் ஒரு இச்சு ஒரு இந்து கூடவா போடாம தப்பு இல்லாம எழுதியிருப்பான். யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல கூட எழுதிடலாமையா. ஏன்னா எப்படியாவது கிராமர்ல எல்லாம் நான் வாங்கியிருக்கேன், நல்லா நிறைய மார்க் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின காலம் எப்போ 75ல இங்கிலீஷ்ல. தமிழ்ல 80க்கு மேல வருமே வராது. 90 போட்டா புண்ணியம். அதாவது தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கே 88 89 தான் வரும். இப்ப 100க்கு 100 600க்கு 600 பிள்ளைகள் வாங்குதுன்னா எனக்கு புரியலையா. நாம முந்தி படிச்சுட்டோம். பேசாம திரும்ப ஒரு தடவை SSLC எழுதலாம். ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்தா பாராட்டணும். டேய் நல்லா இருக்குடா உன் கவிதை, இன்னும் 4-5 எழுதிட்டு வாடா, நான் திருத்தி தரேன்டா. ஒரு 100 கவிதை வேணாண்டா, 25 கவிதை எழுதா சின்ன புத்தகமா கூட போடுவோம்டா. உனக்குள்ள ஒரு எழுத்தாளன் ஒழிந்து இருக்கிறான் என்று எப்போது பள்ளி பார்க்கிறதோ அப்போது மொழியை பற்றிய ஆசையும் அக்கறையும் வளரும், வாசிப்பு வரும். உங்க கையில ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் கிடைக்குதா, அந்த புத்தகத்தை கொடுத்து இதை வாசிச்சு பாருங்கன்னு சொல்லலாம். அந்த காலத்துல குறிஞ்சி மலர் அப்படின்னு நாப்பாவுடைய ஒரு நாவல் வந்தது. அது தொடராக வரும்போது அந்த கதாநாயகன் அரவிந்தனுடைய நடை உடை பாவனையை ஒட்டுமொத்த தமிழகமே அங்கீகரித்தது. அரவிந்தன் கால்களில் அழுக்கு இருக்கக்கூடாது, வேஷ்டி கணுக்காலுக்கு கீழே இறங்கி இருக்கும், எந்த நேரமும் பாதங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஹீரோ அவன். அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு அங்கீகரிச்சு ஏத்துக்கிட்டாய. அவன மாதிரி எத்தனை பேர் அன்னைக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அரவிந்தன்னு பேர் வச்சாங்க. பொன்னியின் செல்வன் வரும்போது விரட்டி விரட்டி படிச்சாங்க. பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா சொல்வார், அந்த காலத்துல அது வாங்குற புத்தகம் வாங்குவதற்கு அவர்கிட்ட காசு இல்லையா. பக்கத்து வீட்டுல ஒரு வசதி படைச்சவங்க அந்த காலத்துல புக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். இவர் ஓடி போய் கொண்டு வந்து படிச்சுட்டு அந்த அம்மாட்ட கொடுப்பாராம். அந்த அம்மா வரும்போதே கேக்குமா, நீ படிச்சியா? அப்படியே தான் கொண்டு வர சொன்னேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னன்னா காசு கொடுத்தவங்க முத படிக்கணும்னு ஆசையா, ஓசி வாங்கி படித்திருக்கிறாரு. மோகமொழி வந்தப்போ யமுனா வாழ்ந்த துக்காம்பாளைய தெருவை தேடி போனவ எத்தனை பேர் இருந்தா தெரியுமா கும்பகோணத்துல? நீ எத்தனை முறை கும்பகோணம் போனாலும் ஜானகிராமன் காட்டிய கும்பகோணத்தை உங்கள் கண்களில் காணவே முடியாது இல்லையா? கற்பனையில பார்த்தாயா, அந்த கற்பனையை உருவாக்கி தந்தது அன்றைய இலக்கியங்கள், நாவல்கள், புதினங்கள் அத்தனையும். இங்க இருக்கிற தலைமுறைக்கு ஒரு கற்பனையும் இல்லையே. அவன் எதை பத்தி யோசிக்கிறது இல்லை. இப்போ பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவனா நம்ம கார்த்திக் வர்ற வரைக்கும் நம்ம கனவுல இருந்த வந்தியத்தேவன் வேற ஆள் தானே இருந்தானா இல்லையா? குந்தவை வேற ஆள் தானே, நந்தினி வேற ஆள் தானே, ஆதித்ய கரிகாலன் வேற ஆள் தானே இருந்தானா இல்லையாங்க? கடல் புறா சாண்டிலியன் படிச்சுட்டு கற்பனையில் தூங்காம எத்தனை பேருக்கு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அழகி உலகத்தில் இருப்பாளாங்க. அதுலதாங்க இருப்பா யவனராணி. இப்போ வேடிக்கை என்னன்னா ரொம்ப கம்மியா வார பத்திரிகைகளே குறைஞ்சு போச்சு.
மிகச்சிறந்த பத்திரிகையா இருந்த கல்கியே நின்று போச்சு. அது ஆன்லைன் ஆயிடுச்சு. இந்த பத்திரிகைகளை தேடினீங்கன்னா அதிலும் தொடர்கள் மிக குறைந்து விட்டன. தொடர்கள், கதைகள், நாவல்கள் இருப்பதே இல்லை. இப்ப ஏதோ நீரதிகாரம் ஒண்ணு வெண்ணிலா அவங்க எழுதுனது வந்தது, அதுக்கு முன்னாடி வேட்பாரி வந்தது, இறையுதிர்காடு வந்தது, மற்றபடி எல்லாமே குறைஞ்சு போச்சு. இந்த சூழலுக்கு என்ன காரணம்னு தேடினீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னே ஒண்ணுதான் காரணம். புத்தகம் இருந்த இடத்தை இது ஆக்கிரமித்திருக்கு. என்னங்க, கபாலீஸ்வரர் கோயில்ல போய் 2 பேர் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டுருக்காங்க. எங்க போச்சு? கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள போய் 2 பேர் ஆடி இப்ப போலீஸ் கேஸ் ஆயிருக்கு. அவங்க இப்ப எங்களை மன்னிச்சிருக்கேன்றாங்க. இளைஞர்கள் எந்த நேரமும் ரீல்ஸ், எந்த நேரமும் பெண்களா இருந்தா டிக்டாக். அதுவும் இப்ப புதுசா ஒரு பழக்கம் வந்திருக்கு. பெண்களுக்கு நம்ம ஊர்ல இதை எப்படி சொல்றது, கணவனை கிரிக்கெட் மாதிரியே ஆக்கி இந்த பட்டிமன்றங்கள்ல வர்ற ஜோக்குகள் எல்லாம் அவன் பேர்ல சொல்லி அவனை பரிதாபமா ஒரு போஸ்ட் கொடுத்து அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து இதை அவங்க போட்டுறாங்க ரீல்ஸா. அது லட்சம் பேர் பாக்குறாங்க. ஒரு ஆள் தேவாரம் திருவாசகம் பேசுறா 10,000 பேர் பாக்குறாங்க. இது என்ன நாகரிகம்? கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்தரங்கமான வாழ்க்கையை வெளியரங்கமாக ஆக்குகிற ஒரு பரிதாப காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க 2 பேரும் பேசுற டயலாக் எல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப கம்மியா சொல்றோம். இன்னும் மோசமா இருக்கு. ரீல்ஸ், வாட்ஸ்அப் சேட்டிங், இதுல இந்த பிள்ளைகள் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்றது உண்மையா இல்லையா? இந்த தாமிரபரணியின் கிளை நதியான சிற்றாறு தானே குற்றாலமா வருது இல்லையா? குற்றாலத்துல குளிக்க போனா அங்கேயும் செல்ஃபி எடுக்கிறாங்க தவிர ஒரு போய் குளிக்கிறது இல்லை. அரை ட்ரெஸ்ல செல்ஃபி எடுக்கிறாங்க. இதெல்லாம் மாத்தணும்னா இதை கையில் இருந்து அகற்றி ஒரு நாளில் சில மணி நேரங்களை மொபைல் இல்லாமல் இருக்க சொல்லி கொடுத்து அவன் கையில் ஒரு புத்தகத்தை கொடுக்கிற குடும்பம் இருந்தால் ஒருவேளை அவர்களுக்குள் வாசிக்கிற ஆர்வம் வரும்.